ஓகேவா? ஸோ நான் இதுல நோட்ஸ்ல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப யார் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஏகே ராமானுஜம் தான் நீங்க பார்க்க போறோம். உங்களோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1929 to 1993. இப்ப ஆத்தர்ஸோட டைம் பீரியடும் முக்கியம். ஓகேவா? அவங்களோட பர்த் இயரை வச்சு அவங்க வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் மாதிரி நம்ம இவங்களை செப்பரேட் பண்ண முடியாது. இவங்க 16th ரைட்டர், இவங்க சாசருக்கு முன்னாடி வருவாங்க, இவங்க சாசருக்கு அப்புறமா வருவாங்க, இவங்க வந்து மாடர்ன் ஏஜ்ல வர ரைட்டர்ஸ், இவங்க கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லி நம்மளால வெறும் செஞ்சுரியை வச்சு இந்தியன் ரைட்டர்ஸ் நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே 18th செஞ்சுரியோட எண்ட் 19th செஞ்சுரியில ஸ்டார்டே ஆயிருக்கும் இந்தியன் ரைட்டிங்ஸை பொறுத்தவரை. சோ நீங்க இந்த ஆத்தர்ஸ் சேர்க்கும் போது எல்லாருமே ஒரே செஞ்சுரிக்குள்ள தான் வருவாங்க. அப்போ அவங்களோட பர்த் இயர்ஸ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து குரோனாலஜில நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். சோ இந்தியன் ரைட்டிங்ஸ்ல குறைஞ்சது 30 ஆத்தர்ஸ் 25 ஆத்தர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட பர்த் இயரோட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏகே ராமானுஜம் வந்து சொல்றோம். எப்ப பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1929 பிறந்திருப்பாங்க. டிமைஸ் ஆனது வந்து 1993 அவங்க வந்து டிமைஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஏகே ராமானுஜம்ல லாஸ்ட் டைமுக்கு முந்தின டைம் ஒரு நெட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா மேல ஆத்தரோட நேம் கொடுத்துட்டாங்க, கீழே ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஒரு பாயிண்ட் வந்து அவர் டிரான்ஸ்லேட்டரான்னு கேட்டிருந்தாங்க, இன்னொரு பாயிண்ட்ல வந்து அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரான்னு கேட்டிருந்தாங்க, அப்புறம் இன்னும் 2 பாயிண்ட் ஏதோ ஒர்க்ஸ் ரிலேட்டடா ஏதோ கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ ஏகே ராமானுஜம்ல அவர் வந்து ஒரு மேஜர் இந்தியன் போயட், ஸ்காலர், ஆத்தர் as well as டிரான்ஸ்லேட்டர். முக்கியமா ஓகேவா வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர். அது அந்த நெட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. as well as இவர் படிச்சது எல்லாமே ஒரு இந்தியன் யூனிவர்சிட்டில படிச்சிருப்பாரு. பிஹெச்டி பண்ணது, அப்புறம் லிங்குஸ்டிக்ஸ் தான் அவர் படிச்சிருப்பாரு பூனேல. ஓகேவா? பட் எங்க ஒர்க் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ. சோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எந்த இடத்துல அவர் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல யார் ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா ஏகே ராமானுஜம் வந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. அண்ட் டிரான்ஸ்லேஷன் நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. முக்கியமா அந்த எபிக் ஒர்க்ஸ் வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான டிரான்ஸ்லேட்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏகே ராமானுஜம் வந்து சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹீஸ் அ டிரான்ஸ்லேட்டர். அண்ட் அவர் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா மைசூர்ல பிறந்திருப்பாரு. லிங்குஸ்டிக்ஸ் படிச்சிருப்பாரு பூனேல. அண்ட் பிஹெச்டி எங்க பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா இந்தியன் யூனிவர்சிட்டியில அவர் வந்து பிஹெச்டி பண்ணிருக்காரு. எங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு 2 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். ஒன்னு வந்து இங்கிலீஷ், இன்னொன்று வந்து கன்னடம். இந்த 2 லாங்குவேஜ்மே அவருக்கு வந்து ஃபெமிலியரா இருக்கும். அண்ட் இவரோட ஒர்க்ஸ் மெஜாரிட்டி கன்னடம்ல இருக்கும். அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல சில பேர் டிரான்ஸ்லேட்டும் பண்ணிருக்காங்க. அண்ட் இவர் நிறைய போம்ஸ் எழுதியிருப்பாரு. அந்த போம்ஸ் எல்லாத்தையுமே என்னன்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா ஹிந்தோ போம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ யாரோட போம்ஸ் ஹிந்தோ போம்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஏகே ராமானுஜமனோட போம்ஸ் வந்து நம்ம ஹிந்தோ போம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருப்பாங்க. எப்போ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 1976 வாங்கியிருப்பாங்க. யார் வாங்கியிருப்பாங்க 1976? ஏகே ராமானுஜன். எஸ், ஏகே ராமானுஜம். அவங்க எந்த யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிருப்பாங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் எஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல ஒர்க் பண்ணிருப்பாங்க. அண்ட் எந்த ஜான்ரா படிச்சிருப்பாங்க பூனேல? லிங்குஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் அவரோட ஒர்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஒர்க்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. எஸ்ஏஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போதும் சரி, போம்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போதும் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சர்டன் திங்ஸ் மட்டும் நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்ட்ரைடர்ஸ் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1966 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல அவர் எதை பத்தி டீல் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா அவர் அப்ராட்ல தானே மூவ் பண்ணி அப்ராட்ல தான் அவரோட ஹையர் எஜுகேஷன் எல்லாமே பண்ணிருக்காருன்னு பார்த்தோம். சோ அப்ராட் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து அவரோட நேட்டிவா மிஸ் பண்ணுவார், மைசூரை. அப்போ அவரோட பாஸ்ட் இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற தாட்ஸ் தான் எதுல ஷேர் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா த ஸ்ட்ரைடர்ஸ்ல அவர் ஷேர் பண்ணிருப்பாரு. அது வந்து த கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ். ஓகேவா? ஸ்ட்ரைடர்ஸ் வந்து ஒரு தனி போம் கிடையாது, அதுக்குள்ள நிறைய போம்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள இன்க்ளூட் ஆன போம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லுக்கிங் ஃபார் த கசின் இன் அ ஸ்விங், அது வந்து ஒரு ஒர்க். லுக்கிங் ஃபார் த கசின் இன் அ ஸ்விங், இது என்ன அப்படின்னா அவங்களோட கசின் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு கேர்ள். அவங்க வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருக்கும்போது அதிகமா ஊஞ்சல் விளையாண்டு, ஊஞ்சல்ல ஏறி தள்ளி விட்டு விளையாண்டு அந்த மாதிரி ஒரு கேம்ஸ் வந்து அவங்க விளையாண்டுருப்பாங்க. சின்ன வயசுல ரொம்ப ஜாலியா இருந்திருப்பாங்க. சோ அந்த மெமரிஸை வந்து அவர் மிஸ் பண்ற மாதிரியும் அந்த இன்னசென்ட் ஜாய்ஸ் எல்லாமே அந்த ஊஞ்சலோடய போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவரோட தாட்ஸை வந்து அதுல எழுதியிருப்பாரு. அந்த கசினை வந்து மிஸ் பண்ற மாதிரி அவர் வந்து இந்த லுக்கிங் ஃபார் அ கசின் இன் அ ஸ்விங் அப்படின்ற ஒர்க்ல வந்து அவர் ஷேர் பண்ணிருப்பாரு. இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? ஸ்பீடு நான் வேகமா போறேனா இல்ல ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுமா இல்ல இது ஓகேவா? இது கரெக்ட் பேசுவாங்க. ஓகே, थैंक यू so much. சோ அந்த ஸ்ட்ரைடர் ஸ்கூல்ல செகண்ட் போம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செல்ஃப் போர்ட்ரைட். ஓகேவா? அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அ ரிவர். அ ரிவர் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு போம். எதுக்கு கீழே பப்ளிஷ் ஆயிருக்கு அ ரிவர் வந்து? The Striders
ஸ்ட்ரைடர்ஸ் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு? ஸ்ட்ரைடர்ஸ் வந்து 1966ல அது பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல இருக்க தேர்ட் போமாவா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ரிவர். ரிவர் அப்படின்னா ஒரு ரிவர் அது இண்டிகேட் பண்ணி தான் அவர் வந்து எழுதியிருக்காரு. இதுல எந்த ரிவரை பத்தி அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா வைகை ரிவரை பத்தி தான் பேசியிருக்காரு. யார் பேசியிருக்கா? ஏகே ராமானுஜம் வைகை ரிவரை பத்தி தான் பேசியிருக்காரு. அந்த வைகை ரிவர் எங்க எதெல்லாம் சுத்தி ஓடுது அப்படின்னு சொன்னா மதுரை சிட்டி வந்து முக்கியமா சுத்தி ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த மதுரையை பத்தியும் வைகை ரிவரை பத்தி தான் அவர் பேசியிருக்காரு. அதுல ஒரு காலத்துல நீர் பரப்பு வந்து நல்லா இருந்துச்சு, நல்ல நீரோட்டமா இருந்துச்சு. பட் சம்மர் சீசன் வந்துருச்சுன்னா அந்த வைகை ரிவர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வத்திருச்சுன்னா அந்த இடத்துல கீழே என்ன இருக்கு, அந்த கல்லு பாறை அது எல்லாமே நமக்கு மேல இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப விசிபிளா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த தண்ணிய போகும்ல, அந்த தண்ணி போற இடத்துல ஏதாவது ஒரு அடைப்பு அந்த மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அவர் எதை மீன் பண்ணுவாருன்னா வுட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த வாட்டரோட ஃப்ளோ வந்து ஸ்டக் ஆகும் அப்படின்றத பத்தி அவர் பேசியிருப்பாரு. இது எல்லாமே அவர் பார்த்த விஷயங்களை அவர் வந்து போம்ல எழுதியிருப்பாரு. ஓகேவா? தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழே ஏதாவது மெட்டல் பார் ஏதாவது பாஸ் ஆயிட்டு இருந்துச்சு, தண்ணி பாஸ் பண்றது கவர்மெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மெட்டல் பார்ஸ் எல்லாம் விசிபிளா தெரியும். ஆனா அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரஸ்டிக்கா இருக்கும். பிகாஸ் தண்ணிக்குள்ளேயே கடந்திருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரஸ்டிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அண்ட் இதே இது விண்டரோ இல்லைன்னா வேற சீசன் வந்துருச்சு, தண்ணி ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா அது ஃபிளட்டா கூட மாறிடும். வத்தும் போது ரொம்ப வத்திரும், தண்ணி அதிகமாயிருச்சுன்னா ஃபிளட்டா மாறிடும். ஃபிளட்டா வந்துச்சுன்னா எல்லா இடமும் அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த ஃபிளட்டை பத்தி தான் பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாட்டர் லெவல் வந்து இன்ச் பை இன்ச் இன்க்ரீஸ் ஆகுறதா நம்மளால அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ஸோ இருக்கிற எல்லா வில்லேஜ்ல இருக்கிற வீடும் ஃபிளட், தண்ணியில எல்லாமே ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிட்டு இருப்பார். அந்த தண்ணியில ஓடி போன தண்ணியில நிறைய பேரோட வீடெல்லாம் ஓடி போயிடுச்சுன்னு பாக்குறோம்ல, அப்போ தான் ஒரு 2 பேரை பத்தி பேசுறாரு. யாருன்னா ஒண்ணு வந்து ஒரு பிரெக்னென்ட் உமனை பத்தி பேசுறாரு. அந்த பிரெக்னென்ட் உமனும் அந்த ஃபிளட் டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி பேசுவாரு. அண்ட் 2 கவ்வை பத்தி பேசுவாரு. ஓகேவா? அந்த கவ்வோட பேர் தான் கோபி அண்ட் பிரிந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. GOPI, கோபி அண்ட் பிரிந்தா. அந்த 2 கவ்வை பத்தியும் அவர் வந்து பேசுவார். ஓகேவா? சோ இதுல இண்டிகேட் பண்ணிருக்காதுன்னு பார்த்தா அந்த தண்ணி ரைஸ் ஆகும் போது எப்படி இருக்கு, அந்த வாட்டர் லெவல் வந்து டவுன் ஆகும் போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸோட சிச்சுவேஷன் அந்த டைம் பீரியட்ல எப்படி இருக்குன்றத பத்தியும் அந்த ரிவர் அப்படின்றதுல வந்து அவர் டீல் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள ஒரு பேசப்படுறது வந்து ஒரு பிரெக்னென்ட் உமனை பத்தியும் 2 கவுஸை பத்தியும் பேசுறாரு. அந்த 2 கவுஸோட நேம் என்னன்னு பார்க்கும்போது கோபி, இன்னொரு பேர் வந்து பிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இது கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹுக்லக்கி ஹூவில்லா அப்படின்னு சொல்லி அவரோட ஒர்க். இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க். அவர் ஒரு வேற லாங்குவேஜ்ல எழுதிருப்பாரு, மேபி கன்னடத்துல எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன டைட்டில் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா நோ லோட்டஸ் இன் த நேவல் அப்படின்னு அதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷனுக்கு இங்கிலீஷ் டைட்டில் கொடுத்திருப்பாங்க. இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 1969. ஸோ இது டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்னு தெரிஞ்சா போதும். ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டைட்டில் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா நோ லோட்டஸ் இன் த நேவல் அப்படின்றது தெரிஞ்சா போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க் ரிலேஷன்ஸ் வந்து 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுவும் ஒரு கலெக்ஷன்ஸா தான் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இந்த கலெக்ஷன்ல என்ன போம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா லவ் போம் ஃபார் அ வைஃப் அப்படின்ற ஒரு போம் வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. எந்த போம்குள்ள? எஸ், ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ முதல்ல நம்ம கலெக்ஷன்ஸ் என்ன பார்த்தோம்? When it is published 1966. அதுல பப்ளிஷ் ஆன ஃபர்ஸ்ட் போம் என்ன? Looking for a cousin in a swing. And second one self portrait. Third one a river ல வந்து எந்த ரிவரை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கு? வைகை ரிவர் எங்க ஓடிட்டு இருக்கு? மதுரையில. அந்த 2 கவுஸோட நேம் என்ன? இன்னொரு உமன் பத்தி பேசுறாங்கல்ல, who is she? She is a pregnant woman அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவ்வளவு நேரம் பார்த்தது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரிலேஷன்ஸ் 1971ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகிற போம் என்ன அப்படின்னு சொன்னா லவ் போம் ஃபார் அ வைஃப். இதுல ஸ்பீக்கரோட ஒய்ஃபை பத்தி, ஸ்பீக்கர் தான் நமக்கு கதையை சொல்லிட்டு இருக்காரு. இந்த போம் வந்து அவர் நமக்கு நரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அவரோட ஒய்ஃபை பத்தி தான் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? சோ ஸ்பீக்கர்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி தான் இந்த போம் ஃபுல்லாவே அந்த ஒய்ஃப் வந்து இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. அவர் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு எழுதுற போம் மாதிரியோ இல்ல அவரோட தாட்ஸை ஷேர் பண்ற மாதிரி தான் அந்த போம் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் லைஃப் எப்படி இருந்துச்சு, ப்ரீவியஸ் லைஃப் இந்த சென்ஸ் அவங்களோட சைல்ட்ஹுட்டா இருக்கலாம், காலேஜ் லைஃபா இருக்கலாம், ஸ்கூல் லைஃபா இருக்கலாம், இல்ல அவங்க பேரண்ட்
இருக்கும்போது, பேரண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்க காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சோ ஹஸ்பண்டும் அதே மாதிரி ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பட் இந்த லவ் போம் ஃபார் ஒய்ஃப்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்பீக்கர் அவங்களோட அந்த ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒய்ஃப் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கன்னு சொல்லி ஹஸ்பண்ட் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒய்ஃப் வந்து எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. கேட்டா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எல்லாமே அரைகுறையா தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. தவிர எந்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸையுமே அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஸ்பீக்கர் கிட்ட ஷேர் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பேட் தாட்டையும் கொண்டு வரும். as well as கொஞ்சம் ஜெலஸாவும் இருக்கும். ஏன் அதை நம்ம கிட்ட அவ சொல்ல மாட்டேன்றா, ஏன் அதை நம்ம கிட்ட அவ ஷேர் பண்ண மாட்டேன்றா அப்படின்ற ஒரு ஜெலஸையும் அந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேவா? அப்போ அந்த போம்ல ஒரு சடனா ஒரு ஃபைட் வருது. யாருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ஒய்ஃபுக்கும் அவங்களோட பிரதருக்கும், ஓன் பிரதர். அப்ப இவருக்கு வந்து பிரதர் இன் லான்னு தானே வரும் ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது. அப்போ ஒய்ஃபுக்கும் ஒய்ஃபோட பிரதருக்கும் சண்டை வருது. ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்ற சுத்தமா புரியல ஸ்பீக்கருக்கு. ஸ்பீக்கர் தூரமா நின்று பாத்துட்டே இருக்காது. எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த கதை ஏன் புரிய மாட்டேங்குது, இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறாங்கன்ற கண்டென்ட் ஏன் புரிய மாட்டேங்குது ஸ்பீக்கருக்கு அப்படின்னு சொன்னா, முன்ன பின்ன அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்க லைஃப் பத்தி ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணியிருந்தா தானே இந்த பிரதரும் அந்த ஒய்ஃபும் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்றது புரியும். அப்ப அவங்க எதுவுமே ஷேர் பண்ணல அப்படின்னு சொன்னா எப்படி புரியும் அப்படின்ற தாட்டோட ஹி இஸ் எண்டிங் திஸ் போம். ஓகேவா? இது வந்து அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி, ஏன் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன்றா, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண தானே செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அவரோட ஃபீலிங்கை வந்து அவர் ஷேர் பண்ற மாதிரி தான் அந்த போம் வந்து எழுதியிருப்பாரு, லவ் போம் ஃபார் அ ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து சம்ஸ்காரா. சம்ஸ்காரா இவரோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க், ஆல்ரெடி நெட் எக்ஸாம்ல அவன் கேட்டிருக்கான். ஓகேவா? சம்ஸ்காரா வந்து 1976. இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் தான். நம்ம இதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இன்னொன்னு என்ன பார்த்தோம், கன்னட லாங்குவேஜ்ல ஒன்று எழுதியிருப்பார்ல, லோட்டஸ் இந்த நாவல். No lotus in the navel. அதோட கன்னடம் லாங்குவேஜ் வந்து ஹொக்குலாலி ஹூவில்லா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதோட இங்கிலீஷ் டைட்டில் வந்து லோட்டஸ் இன் த நாவல் அப்படின்னு சொல்லி போட்டோம். வாட் இஸ் த இயர்? 1969. எஸ், 1969 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, நோ லோட்டஸ் இந்த நாவல் வந்து 1969ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சம்ஸ்காரா. அது வந்து ஒரு கன்னட லாங்குவேஜ்ல எழுதின ஒர்க்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு சொன்னா, சம்ஸ்காரா அப்படின்னு சொல்லி UR அனந்தமூர்த்தி ஆல்ரெடி ஒரு நாவல் எழுதியிருப்பாரு. ஓகேவா? சம்ஸ்காரா வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா UR அனந்தமூர்த்தியோட தான். 1965ல அவர் வந்து எழுதியிருப்பாரு. அதோட சப்டைட்டில் கூட த ரைட்ஸ் ஆஃப் டெட் மேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருப்பாரு. யார் கொடுத்திருக்கா? UR அனந்தமூர்த்தி தான் அந்த ஒர்க் எழுதியிருக்காரு. பட் நம்ம AK ராமானுஜம் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அது 1976ல அவர் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்போம். சோ தட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க். பட் அந்த ஒர்க் வந்து உண்மையாவே யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தா UR அனந்தமூர்த்தியோடது. UR அனந்தமூர்த்தி எப்போ எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா 1965ல அவர் எழுதியிருப்பாரு. அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் டெட் மேன். இதுதான் AK ராமானுஜம் சம்ஸ்காரா அப்படின்னு சொல்லி 1976ல அவர் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அந்த நெக்ஸ்ட் ஒர்க் செகண்ட் சைட். செகண்ட் சைட் வந்து 1986ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அவரோட US லைஃப் வந்து எப்படி இருக்கு, அவர் USல அவரோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி செகண்ட் சைட் அப்படின்ற ஒர்க்ல வந்து பேசியிருப்பாரு. தட்ஸ் பப்ளிஷ்ட் இன் 1986. ஓகேவா? அண்ட் ஆர்பிட்டரி, இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இது நமக்கு காலேஜ் படிக்கும் போது இல்ல ஸ்கூல் படிக்கும் போது டெஃபினட்டா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஆர்பிட்டரி வந்து என்னது அப்படின்னு சொன்னா, ஒரு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஃபிளக்ஸ் அடிக்கிறாங்க, போஸ்டர் ஓட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லயும் முன்னாடி இல்ல இப்பவும் கிளிப்பிங்ஸ் கொடுக்கதான் செய்யறாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ், இவங்க இறந்துட்டாங்க, இன்னார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரை கொடுக்குற கிளிப்பிங்ஸ் தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஆபிச்சுவரி அப்படின்னு சொல்றாங்க. இதோட செட்டிங் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மெட்ராஸ். பிகாஸ் இந்த கதை ஸ்டார்ட் ஆகும் போது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா வந்து இறந்து போயிருவாங்க. இறந்து போயிட்டு அவனோட டேஸ் கொஞ்சம் பாஸ் ஆயிரும். அந்த பையன், அப்பானா பையன், அப்பா பையன் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்பா வந்து இறந்து போயிட்டாரு, பையன் இருக்கான். பையனோட லைஃப் வந்து அப்பா இறந்து போய் ஒரு கொஞ்ச நாள் ஆயிருது. ஆனா அந்த கொஞ்ச நாள் டைம் பீரியட்ல அவனுக்கு எல்லா பேர்டனுமே யார் தலையில வந்து விழுது அப்படின்னா அந்த பையனோட தலையில தான் வந்து விழுது. அப்பா இல்லாத ஸ்பேஸ் வந்து யார் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொன்னா அந்த பையன் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய சூழ்நிலை. சோ அந்த பேர்டன், அந்த கஷ்டம் அவனுக்கு இருக்குன்றது ஆத்தர் நமக்கு நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்றாரு. எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அந்த பையன் வந்து நம்ம நார்மலா கடைக்கு ஏதாவது ஜாமான் வாங்க போனா வாங்க போவோம்ல, அதே மாதிரி வாங்க போவான். வாங்க போனப்போ ஒரு ஜாகரினா தெரியும்ல, இனிப்பு ஏதோ ஒண்ணு. அந்த இனிப்பை வந்து ஒரு பேப்பர்ல அந்த கடைக்காரன் ஃபோல்ட் பண்ணி தான் அந்த கஸ்டமர் கொடுப்பான். அந்த கஸ்டமர் தான் அந்த பையன். ஓகேவா? கொடுப்பான். அந்த வாங்கி அதை ஓபன் பண்ணும் போதுதான் அந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் வந்து அகைன் அவனுக்கு தெரியும். அவங்க அப்பா இறந்து போன கிளிப்பிங் தான் அதுல இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் தான் அவன் கிழிச்சு அவன் கையில வந்து அந்த பொட்டலம் போட்டு கொடுத்திருப்பான். சோ அந்த பொட்டலத்தை ஓபன் பண்ணும் போது ஹி அகைன் சி அந்த ஆர்பிச்சரி அப்படின்னா அவங்க அப்பாவோட டெத் நோட்டீஸ் வந்து அவன் அகைன் பாக்குறான். அந்த கிளிப்பிங் வந்து அவன் அகைன் பாக்குறான். சோ அகைன் பார்க்கவும் அவனுக்கு எல்லாமே திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. இப்படி நடந்துச்சு, இப்படி அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல அவர் எதை சொல்ல வந்திருப்பாரு அப்படின்னா, ஒரு எழுச்சி மாதிரி தான் வந்து எழுதியிருப்பாரு. எல்லா ஹியூமனுக்குமே வந்து டெத் வந்து இன்னெவிட்டபிள் தான்.
அப்படின்றத பத்தி இதுல வந்து அவர் பேசியிருப்பாரு. ஓகேவா? இதோட ஓப்பனிங் லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டெத் இஸ் நாட் அ ஜேர்னி டு அண்டர்டேக் ஆர் ஸ்டேட் டு கம் டு அப்படின்னு சொல்லி இந்த லைனோட தான் இந்த கதை வந்து இந்த போம் வந்து ஓப்பன் ஆகுது. சோ அவங்க அப்பா இறந்துட்டாரு, அதோட பேர்டன் அவனுக்கு எப்படி இருக்கு, அதோட கஷ்டத்தை அவன் எப்படி ஃபேஸ் பண்றான் அப்படின்றத பத்தி தான் எதுல பேசியிருக்காங்க. யாரோட ஒர்க் இது வந்து? ஏகே ராமானுஜன். எப்ப பிறந்திருப்பாங்க அவங்க? 1929. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்க்கும்போது ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன் ஆன் அ கிரேட் ஹவுஸ். ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன் ஆன் அ கிரேட் ஹவுஸ் நம்ம நெக்ஸ்ட் போம் வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, டபிள்யூபி ஈட்ஸ் இருக்காருல்ல, அவரோட தீம் மாதிரியே ராமானுஜமும் ஒரு தீம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுல பேசுறாங்க. ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன் ஆன் கிரேட் ஹவுஸ் வந்து அவரோட ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க். ஓகேவா? இந்த கிரேட் ஹவுஸ் அப்படின்ற டேர்ம் இருக்குல்ல, அந்த டேர்ம் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு சிம்பாலிக்கா அது வந்து டோட்டல் இந்தியாவை தான், டோட்டல் அந்த கண்ட்ரியை தான் அது வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஹோம்னா நம்ம குட்டி வீடை மட்டும் பாக்குறோம். பட் இதுல அவர் எதை மீன் பண்ணி அதுக்கு அந்த கிரேட் ஹோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கிரேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, டோட்டல் இந்தியாவை இல்ல டோட்டல் கண்ட்ரி அவர் மீன் பண்ணி தான் அந்த டைட்டில் அவர் கொடுத்திருக்காரு. ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன் ஆன் அ கிரேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சோ இது வந்து சிம்பாலிக்கா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்ம இந்தியா வந்து அது சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுது. கிரேட் ஹவுஸ் வந்து சிம்பாலிக்கா நம்ம இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ண. கதை சொல்லி முடிச்சோன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? இதுல எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிரேட் ஹவுஸ் அப்படின்றது, இந்த கிரேட் ஹவுஸ்க்குள்ள என்ன வந்தாலும் வெளியே போகவே போகாது அப்படின்ற மாதிரி கதை வந்து அந்த போம் லைன் வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஏகே ராமானுஜம். என்ன வந்தாலும்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய வீடு இருக்கு, அதுக்குள்ள ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கத்து வீட்டுல இருந்து அவங்க ஒரு வெசல் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீட்டுல ஏதோ ஸ்வீட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஏதோ வச்சு குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, गाइस ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர்க்கா? இல்ல, யாரோட மைக்கும் எனக்கு ஆன்ல இருந்த மாதிரி ஃபீல். தேங்க்யூ சோ மச். ஒரு வெசல் வந்து அவங்க பக்கத்து வீட்டுல இருந்து வாங்குறாங்க, இல்ல ஸ்வீட் வச்சு நம்ம பக்கத்து வீட்டுல நெய்பர்ஸ் வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த ஸ்வீட் வச்சு கொடுக்குற வெசல் கூட இவங்க யூஸ் பண்ணிட்டு அகைன் வந்து அவங்க வீட்டுக்கு போகாதான். பிகாஸ் இந்த வீட்டுக்கு என்ன வந்தாலும் அது வந்து தன்னோட ஐடென்டிட்டியை மறந்துட்டு டோட்டலா அந்த வீட்டுக்குள்ளது அப்படின்ற மாதிரி அது வந்து இருந்துருமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எதை கொடுக்குறாருன்னா வெசல்ஸை கொடுக்குறாரு. அண்ட் தென் கவ் வந்து வீட்டுக்கு சாப்பிடறதுக்கு ஏதோ ஒன்று ஃபுட் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கவ்வை இவங்களே உள்ள கூட்டிட்டு போய் வச்சு வளர்த்து சாப்பாடு கொடுத்து அந்த கவ் வந்து அவங்களோட கவ்வாவே அவங்க வந்து மாத்திப்பாங்க. இது எதை இண்டிகேட் பண்றாங்க அப்படின்னு வாட் எவர் கம்ஸ் இன்சைட் அது வந்து அதுவாவே மாறிடும். அது ஐடென்டிட்டியை மறந்துடும், அது எங்க இருந்து வந்துச்சுன்றத மறந்துடும். அதுக்கு பேக்ரவுண்ட்ல அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்றதுலாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. டோட்டலா எல்லாத்தையுமே அது வந்து இன்டேக் பண்ணிட்டே இருக்கும். என்ன கொடுத்தாலும் வந்து இன்டேக் பண்ணிட்டே இருக்கும் அந்த கிரேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அவங்க இண்டிகேட் பண்றாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க வெசல் கொடுக்குறாங்க, செகண்ட் எக்ஸாம்பிள் கவ்வ கொடுக்குறாங்க, அண்ட் தேர்ட் ஒன் வந்து சன் இன் லா. ஈவன் இந்த கிரேட் ஹவுஸ்ல பொண்ணுங்க பிறந்திருப்பாங்க, டாட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த டாட்டர்ஸை கெட்டி கொடுத்தா என்ன பண்ணுவோம், நார்மலாவே கெட்டி கொடுத்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணுன்றதா நம்மளோட ட்ரெடிஷன். பட் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சன் இன் லா வந்து வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்களா அவங்க வந்து. சோ சன் இன் லாவும் நானே இந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன், இந்த வீட்டுக்குள்ள இந்த வேலையை கணக்கு வேலையை நான் பாத்துக்கிறேன், இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன்னு சொல்லி சம்மதத்தோட அந்த வீட்டுக்குள்ளே இருந்துருவாங்களாம். சோ அப்படி ஒரு அவங்க வந்து எதை மீன் பண்றாங்கன்னு எனக்கு கரெக்டா புரியல இந்த போமை பொறுத்தவரை. பட் வாட் எவர் கம்ஸ் இன்சைட் இட் ஸ்டேஸ் இன்சைட் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதுல இண்டிகேட் பண்ண வருவாங்க. அப்புறம் லைப்ரரி புக்ஸ், நம்ம லைப்ரரியில போய் புக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் கொடுத்திருப்பாங்க. இத்தனை நாளுக்குள்ள நீங்க புக் வந்து ரிட்டர்ன் பண்ணும், இந்த மந்த்துக்கு வந்து இவ்வளவு மணி அப்படின்ற மாதிரி ஒரு டைம் பீரியட் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. பட் இந்த லைப்ரரி புக்கை எடுத்துட்டு வர்றதோட சரியா, அந்த புக்கு வீட்டுக்குள்ள வந்ததும் அது ப்ரீவியஸா அது எங்க இருந்துச்சு, எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்றது அந்த ப்ரீவியஸ் ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த புக் வந்து கடைசி இவங்களோட செல்ஃப்லயே டில் த எண்ட் ஆஃப் எவ்ரிதிங் அந்த நியூஸ் பேப்பர் பண்டில் கூட சேர்ந்து மொத்தமா அந்த லைப்ரரி புக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா எடுத்து இந்த ஆத்தர் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே வருவாங்க. ஓகேவா? அந்த கிரேட் ஹவுஸ் அப்படின்றத இந்தியா கூட தான் அவங்க வந்து கம்பேர் பண்றாங்க. இந்தியாவும் அதே மாதிரிதான், வாட் எவர் கம்ஸ் இன்சைட், என்னதான் அவங்க மைக்ரேட் ஆகி வேற ஒரு நாட்டுக்கோ வேற ஒரு இடத்துக்கோ போயிருந்தாலும் ஃபைனலா அவங்க எங்க வரணும்னு விரும்புவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட நேட்டிவ் பிளேஸுக்கு தான் அவங்க வந்து வரணும்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி தான் அந்த வெசல், கவுஸ், சன் இன் லா, லைப்ரரி புக்ஸ் இது எல்லாத்தையுமே அவர் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து அவர் வந்து சொல்றாரு. அண்ட் இதை வந்து பேரலா எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்பர் கிளாஸ் கூடயும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூடயும் அவங்க வந்து இந்த பேரலா கம்பேர் பண்றாங்கன்றது கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது அலிகரிக்கா தான் இந்த கிரேட் ஹவுஸ் வந்து எது கூட சிம்பாலிக்கா கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்தியா கூட கம்பேர் பண்றாங்க. சோ வாட் எவர் கம்ஸ் இன்சைட் இட் ஃபர்கெட்ஸ் இட்ஸ் ஐடென்டிட்டி அண்ட் ஸ்டேஸ் இன்சைட் அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க இந்த கிரேட் ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன் ஆன் கிரேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. இது புரியுதா இல்ல அகைன் நான் வேற ஏதாவது சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணவா? கிளியர்க்கா? கிளியர். ஓகேவா? இது ரொம்ப பெரிய போமா இருந்துச்சு, பட் இதோட ஜிஸ்ட் இவ்வளவுதான். ஓகேவா?
அண்ட் த நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் நோ ஃபிஃப்த் மேன். நோ ஃபிஃப்த் மேன் வந்து அவரோட ஒரு போம், பெரிய போம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு குட்டி போம், as well as இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால எடுத்தேன். ஓகேவா? நோ ஃபிஃப்த் மேன். இந்த போம்ஸ் வந்து எப்படி பிஹேவ், இந்த போம் வந்து எப்படி பிகேன் ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு கான்வர்சேஷனல் டோனோட தான் இது வந்து பிகேன் ஆகும். ஓகேவா? இந்த கதையை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பழைய சான்ஸ்கிரிட் கதையில இருந்து எடுத்திருப்பாங்க. ஒரு ஃப்ரை பிராமன்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, ஒரு 5 பசங்க வந்து இருக்காங்க. இந்த கதையில இருந்து அவங்க மாரல் ஆஃப் தி ஸ்டோரியா என்ன கொடுக்க வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த 5 பிராமன்ஸும் அதுல 4 பிராமன்ஸ் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நம்மளை தாண்டி வேற யாருக்கும் நாலேஜே கிடையாது அப்படின்ற தாட் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 5 பிராமன்ஸ்ல 4 பேத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்களுக்கு புரிய மாட்டேங்க, அவங்களுக்கு நாலேஜ் மட்டும் தான் இருக்கு, ஆனா காமன் சென்ஸ் இல்ல அப்படின்றத அந்த கதையில சொல்ல வருவாங்க. என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 5 பிராமன்ஸ் இருக்காங்க, அந்த 5 பிராமன்ஸும் ஒரு வுட்ல வந்து வெளியே மீட் பண்ணுவாங்க. வுட்னா நம்ம தெரியல, ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்போ அந்த அவங்களோட ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க ட்ரைனிங்ல வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 63 ஆர்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஆர்ட்ஸ்னா அந்த கலைகள்னு சொல்லுவாங்க, மாய கலைகள், அந்த கலைகள், சண்டை, அந்த மாதிரி எல்லா கலைகளும் இந்த பிராமன்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ட்ரைனிங் பீரியட் எல்லாம் முடிஞ்சிச்சு, அவங்க பெரிய வித்வான் ஆயிட்டாங்க, எல்லா நாலேஜும் அக்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்ற தாட் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த 5 பிராமன்ஸ்க்கும் இருக்கு. இப்ப இந்த 5 பேரும் காட்டுக்கு வரானுங்க. என்ன பண்றானுங்க, காட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம தான் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சிட்டோம்ல, அங்க வந்து ஒரு செத்து போன டைகர் கிடக்கும், காட்டுக்குள்ள ஒரு இறந்து போன டைகர் இருக்கும். அப்ப அவன் சொல்லுவான், இந்த டைகரை வந்து நம்ம உயிரோட திருப்பி லைஃபுக்கு எடுத்துட்டு வந்துடலாம், பிகாஸ் நமக்கு தான் நிறைய ஆர்ட் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. டோட்டலா 63 இல்ல 64, தப்பா சொல்றேன், டோட்டலா 64 கலைகளை நம்ம வந்து கத்துக்கிட்டோம். அதனால இந்த செத்து போன டைகரை நம்ம உயிரோட திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5th பிராமன் மட்டும் என்ன சொல்லிருவாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவான். அந்த 4 பிராமன்ஸ் மட்டும் அவங்க இருப்பானுங்க. அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது உயிரோட திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து அதுக்கு ஸ்கின் கொடுப்பான், ஒருத்தன் வந்து அதுக்கு போன் எல்லாம் கொடுப்பான், இன்னொருத்தன் வந்து லெக் கொடுப்பான். அப்ப கடைசியா இருக்கிற சொல்லுவான், எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம், இனி உயிரை மட்டும் கொடுத்துட்டா அந்த டைகர் வந்து உயிரோட முழிச்சு வந்துடும், செத்து போன டைகர் வந்து உயிரோட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூசுங்க 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவானுங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவானுங்க, அது உயிரோடய வந்துடும். உயிரோட வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த 4 பேரையும் அடிச்சு கொண்டுரும். பிகாஸ் டைகரோட வேலையை தானே பார்க்கும், அது கொள்ள தானே செய்யும் ஹியூமன்ஸை பார்த்தா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த 4 பேரையுமே அடிச்சு கொண்டுரும். சோ இதுல இருந்து அவங்க கதையில இருந்து என்ன மாரல் எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, எல்லாம் படிச்சுட்டோன்றதுக்காக நம்ம பெரிய புத்திசாலி கிடையாது, நாலேஜ் எல்லாத்தையும் படிச்சுட்டோன்றதுக்காக நமக்கு ஒன்றும் அறிவு பெருசா கிடையாதுன்றதுல, பட் ஸ்டில் வி நீட் அ காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த போம் வந்து எண்ட் பண்ணிருப்பாரு. இது கிளியரா? கிளியர். அதுல 5th பிராமன் மட்டும் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நீங்க லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போயிட்டான்ல. சோ அவனுக்கு காமன் சென்ஸ் இருக்கு, ஆனா இந்த 4 பேத்துக்கும் காமன் சென்ஸ் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி ஏகே ராமானுஜன் ஒரு கதை சொல்லி இஸ் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் போம் என்னன்னு பார்க்கும்போது ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ். இதுல வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. ஏகே ராமானுஜன் அம்மா வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ்னால இறந்து போயிருப்பாங்க. சோ அதை பத்தி அவர் கிரீஃப் பண்ற மாதிரி தான் இந்த போம் வந்து எழுதியிருப்பாரு, ஆஃப் மதர்ஸ் அமாங் அதர் திங்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் த லாஸ்ட் ஆஃப் த பிரின்சஸ். த லாஸ்ட் ஆஃப் த பிரின்சஸ்ன்றது முகல் டைனாசிட்டி கடைசியா எப்படி அழிஞ்சு போச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட ஃபால் எப்படி இருந்துச்சு அப்படின்றத அது முகல் டைனாசிட்டியை பத்தி எதுல பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா த லாஸ்ட் ஆஃப் த பிரின்சஸ்ல அவர் பேசியிருப்பாரு. அண்ட் எக்காலஜி. எக்காலஜில அவர் வந்து கோவமா தான் அந்த எக்காலஜி வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? எக்காலஜில எதை பத்தி பேசுவாங்க, என்வாயர்மெண்ட் பொல்யூஷனை பத்தி பேசுவாரு. அந்த பொல்யூஷனும் ஒன் ஆஃப் த ரீசன் எங்க அம்மாக்கு வந்து அந்த ஹார்ட் டிசீஸ் வந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த என்வாயர்மெண்டோட பொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்வாயர்மெண்ட் அதை நம்ம தப்பா யூஸ் பண்ற பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து திட்டி எதுல பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா எக்காலஜில அவர் வந்து பேசியிருப்பாரு. அந்த நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் ஆன் த டெல்லி சன்டைல் அப்படின்னு சொல்லி, இதுல அவரோட லைஃப் டெல்லியில எப்படி இருந்துச்சுன்றத பத்தி ஆன் த டெல்லி சன்டைல்ல வந்து பேசியிருப்பாரு. அண்ட் இந்த லாஸ்ட் போம் வந்து ஸ்னேக்ஸ். லாஸ்ட் இல்ல, இம்பார்ட்டன்ட் போம்ஸ்ல லாஸ்ட். ஓகேவா? ஸ்னேக்ஸ்ல வந்து ஸ்னேக்ஸ் அப்படின்னு அவர் வந்து மெட்டபரிக்கலா எதோ சொல்லியிருப்பாரு, அந்த புக்ஸ் எல்லாம் பழசா லைப்ரரியில உட்காந்துச்சுன்னா ஒரு மாதிரி வரி வரியா விழும். நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்மெல்லோட ஒரு ஏதோ காஃபி கொட்டின மாதிரி, காஃபி கொட்டி காஞ்சா ஒரு மாதிரி வரி வரியா இருக்கும் தெரியுமா? அந்த எல்லோ வைன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னா ஸ்னேக் மாதிரி தெரியுதான். அந்த லைப்ரரியில மியூசியம்ல இருக்க அந்த பழங்காலத்து புக்ஸ் எல்லாம் எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது அவருக்கு எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னா ஸ்னேக் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லி போக ஸ்னேக்ஸ்னா ஹீஸ் நாட் லிட்டரலா பேசல, ஸ்னேக்கை பத்தி அவர் பேசல. அவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா லைப்ரரியும் மியூசியம்லயும் இருக்கிற புக்ஸை பத்தி, அதுல வர்ற எல்லோ வெயின்ஸை பத்தி அவர் பேசுறாரு. அந்த எல்லோ வெயின்ஸை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்னேக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் பார்த்த போம்ஸ் எல்லாம் கிளியரா? இது வந்து இப்போதைக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? லைட்டா கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தலாம். ஓகே, when she was born 1929. அவர் எந்த யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிருப்பாரு? எஸ். அவரோட போம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு கூப்பிடுவாங்க? Indo இண்டோ போம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்மஸ்ரீ அவார்டு அவர் எப்போ வாங்கியிருப்பாங்க? 1976.
எஸ் 1976ல வாங்கியிருப்பாங்க. ஓகே. லுக்கிங் ஃபார் அ கசின் வந்து யாருக்காக எழுதியிருப்பாங்க? ஃபார் ஹிஸ் கசின். ஃபார் ஹிஸ் கசின்காக எழுதியிருப்பாங்க. அது எதுக்கு கீழே பப்ளிஷ் ஆயிருக்கும்? The Striders. தி ஸ்ட்ரைடர்ஸ். அது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1966. 1966. அப்ப லவ் போம் ஃபார் a wife வந்து எதுக்குள்ள பப்ளிஷ் ஆயிருக்கும்? ரிலேஷன்ஸ். ரிலேஷன்ஸ். அது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1971. 1971. யூ ஆர் அனந்தமூர்த்தியோட ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1965. 1965. அது யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கா? ஏகே ராமானுஜன். என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு? Samskara. சம்ஸ்காரா. when it is published? 1976. அந்த ஹொக்குலாலி ஹூவில்லாக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நேம் என்ன? No lotus. நோ லோட்டஸ் இந்த நாவல் சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் ஸ்னேக் அப்படின்றது எது மீன் பண்றாரு அவரு? ஓல்டு புக்ஸ். ஓல்ட் புக்ஸ் பத்தி அவர் வந்து பேசுறாருன்னு பார்த்தோம். ஓகேவா? நோ ஃபிஃப்த் மேன் அப்படின்ற போம்ல எத்தனை பிராமன்ஸ் இருந்தாங்க? 5 5 பிராமன்ஸ் இருந்தாங்க. அது யாருக்கு காமன் சென்ஸ் இருந்துச்சு? எத்தனை பேருக்கு காமன் சென்ஸ் இருந்துச்சு? 1 கூட தான் காமன் சென்ஸ் இருந்துச்சு. எத்தனை ஆர்ட்ஸ் வந்து அவங்க கத்துக்கிட்டேன்னு பெருமையா சொல்லுவாங்க? 64 ஆர்ட்ஸ். எதை உயிரோட கொண்டு வருவானுங்க? டைகர். டைகர். ஓகேவா? And then Last of Princess வந்து எதோட டீல் பண்ணுது? முகல் டைனாசிட்டி எப்படி டிக்ளைன் ஆச்சு, அதோட ஃபால் எப்படி இருந்துச்சுன்றத டீல் பண்ணுது. எக்காலஜில எதை பத்தி டீல் பண்றாங்க? அவங்க அம்மா எப்படி இறந்து போயிருப்பாங்க? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் டிசீஸ்னால இறந்து போயிருவாங்க. அதனாலதான் எக்காலஜில வந்து அவர் என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் வந்து திட்டி எழுதியிருப்பாரு. ஓகேவா? அண்ட் தென் ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன் ஆன் கிரேட் ஹவுஸ். அதுல யாரோட வெர்ஷனை பார்த்து அவர் யாரோட தீம் வெர்ஷன் வந்து அவர் எழுதிருப்பாரு? WB Yeats. அது அலிகரிக்கலா எது கூட கம்பேர் பண்றாங்க? சிம்பாலிக்கலா அந்த கிரேட் ஹவுஸ் வந்து இந்தியா கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்தது கிளியர் நம்புறேன். ஓகே, அப்புறம் ரிவர்ஸ்ல வந்து எந்த ரிவரை பத்தி பேசுறாங்க? வைகை ரிவர். ஓகே, அது எங்க இருக்கு? அது மதுரை. எஸ், மதுரை. நெக்ஸ்ட் டைட்டில் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்டடீஸ் ஆஃப் லிட்டரேச்சர். ஆமாடா, மதுரை. நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் ஆஃப் லிட்டரேச்சர். ஸ்டடீஸ் ஆஃப் லிட்டரேச்சர்னா அவரோட பழைய தமிழ் புக்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட எபிக் திங்ஸ். அந்த எபிக்ஸ்ல இருந்து இவர் வந்து ஒர்க்ஸ கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணியோ இல்லைன்னா கொஞ்சம் எடிட் பண்ணியோ அதுல ஒரு பாட்டை டீடைலா பேசியோ அவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம ஸ்டடீஸ் ஆஃப் லிட்டரேச்சர் அப்படின்ற டைட்டில் கீழே அவரோட 4 ஒர்க்ஸ் மட்டும் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப். இது வந்து அவரோட ஒர்க்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இயர் முக்கியமா படிச்சுக்கோங்க. பிகாஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆத்தர். அதனால நம்மளால இயர் வந்து ஒமிட் பண்ண முடியாது. த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப், லவ் போம்ஸ் ஃப்ரம் த கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லி பழைய கிளாசிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை ஃபுல்லா கம்பைல் பண்ணி த இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற டைட்டில் ஹி பப்ளிஷ். ஓகேவா? 1967 அது வந்து நடந்திருக்கும். தென் ஸ்பீக்கிங் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்லி 1973. சிவான்றது ஒண்ணும் இல்ல, அந்த கடவுள் நம்ம சிவன் சொல்லுவோம்ல, அவரை பத்தி தான். அந்த பழைய காட் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? சோ அவர் தான் எல்லா காடை விட பெருசு அப்படின்ற மாதிரி இதுல வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் சிவால வந்து அவர் பேசியிருப்பாரு. அது வந்து 1973ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் தென் லிட்ரேச்சர் ஆஃப் இந்தியா 1974. அப்புறம் ஹிம்ஸ் ஃபார் த ட்ரௌனிங் வந்து 1981. இதுல யார் எந்த காடை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா விஷ்ணுவை பத்தி பேசியிருப்பாரு. இதே மாதிரி ஹிம்ஸ் ஃபார் டார்க்னஸ் யாரோடது? Joseph Conrad. Yes, this is Messiel and when is published? 1976. 1983. கரெக்டா 1983 தானே? சரி, ஓகே, 1983 தான் எனக்கு தெரிஞ்சு. பட் எதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஹிம்ஸ் ஃபார் டார்க்னஸ் வந்து நிசி மெசிக்கேலோடது. நம்ம ஹிம்ஸ் ஃபார் ட்ரௌனிங் பார்த்ததுனால நான் டீவியேஷன் போனேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து புரியலடா. லேட்டர் டே சாம்ஸ் 1983. லேட்டர் டே ஓகே, அது லேட்டர் டே சாம்ஸோ. ஓகே அக்கா, தேங்க்யூ. நீங்க அதோட இயர் மட்டும் போட்டுங்களா கொஞ்சம் பார்த்து. ஹிம்ஸ் இன் டார்க்னஸ் மட்டும். ஓகே, தேங்க்யூ அக்கா. அண்ட் தென் அவரோட எஸ்ஸேஸ். ஓகேவா?
எஸ்ஏஸ் வந்து வேர் மிரர்ஸ் ஆர் விண்டோஸ் டுவர்ட்ஸ் ஆந்தாலஜி ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. 1989 அது பப்ளிஷ் ஆயிருக்கும். இஸ் தேர் அன் இந்தியன் வே ஆஃப் திங்கிங் வந்து 1990 பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த எஸ்ஏஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான எஸ்ஏஸ் வந்து தேர்ட் ஒன் 300 ராமாயணாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ராமாயண கதையில இருந்து ஒரு 5 எக்ஸாம்பிள் ஒரு 3 தாட்ஸ் எடுத்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பார். டோட்டல் ராமாயணத்தை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணல, அதுல இருந்து ஒரு குட்டி குட்டி பாட்டை மட்டும் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அதுதான் 300 ராமாயணா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு எஸ்ஏவா எழுதியிருப்பாரு. அது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1991 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஏகே ராமானுஜம் கிளியரா? கிளியர்க்கா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 2 குட்டி குட்டி ஆத்தர்ஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பீலாலும் 1929 தான் பிறந்திருப்பாங்க. 2010 போயிருப்பாங்க. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ இந்தியன் ஒயிட் டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ப்ரொஃபசர். இவர் முக்கியமானு சொல்லி பார்க்கும்போது இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம். இவர் எதை டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா மகாபாரதத்தையும் உபநிஷத் இது ரெண்டையுமே அவர் வந்து இங்கிலீஷ்ல ஃபுல்லாவே அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. அண்ட் தென் அவர் வந்து ஒரு மேகசின் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு, மேகசின் வந்து ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. அது என்னதுன்னா ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் வந்து எங்க பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா கல்கத்தால தான் இவர் வந்து ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்ற இந்த மேகசின் வந்து ஃபவுண்ட் இவர் தான் பண்ணிருப்பாரு. ஓகே, பீலால் தான் ஃபவுண்ட் பண்ணிருப்பாரு. ஸோ ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தா பீலால்ல. அது எங்க சர்க்குலேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இட்ஸ் இன் கல்கட்டா. அண்ட் இவரோட முக்கியமானதுன்னு பார்க்கும்போது மகாபாரதத்தையும் உபநிஷத்தையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யார் பாத்துட்டு இருக்கோம் இப்ப இவ்வளவு நேரமா? பீலால். ஓகேவா? இவரோட மேஜர் ஒர்க்ஸ் மொத்தமே ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேரட்ஸ் டெத் அண்ட் அதர் போம்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்திருக்கேன்ல அது வந்து கலெக்ஷன்ஸ், அது வந்து சிங்கிள் போம் கிடையாது, தட் இஸ் அ கலெக்ஷன். பேரட்ஸ் டெத் அண்ட் அதர் போம்ஸ் வந்து 1960 பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த ரிமைனிங் 4மே அவரோட போம்ஸ் தான். த ஓல்டு மேன், த கோவா ட்ரீ, டார்லிங் டாக் ஆஃப் கிரைம், ஃப்ரம் கல்கட்டா, அ லாங் போம். இந்த 4 ஒர்க்ஸ்மே யாரோடது? பீலாலோடது. எப்போ பறந்துருக்காங்க? 1921. எஸ், 1929 பிறந்திருக்காங்க. அவர் முக்கியமா அவரோட டிரான்ஸ்லேஷன் 2 இது பண்ணிருக்காருல, அது 2 என்னது? மகாபாரதா அண்ட் உபனிஷத். எஸ், மகாபாரதா அண்ட் உபனிஷத் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவரோட ஃபவுண்ட் பண்ண மேகசின் ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப். கரெக்ட். அண்ட் இதுல கோவா ட்ரீன்னு பாக்குறோமா? கோவா ட்ரீ வந்து பீலாலோடதுன்னு பாக்குறோம். இந்த மாதிரி கோவான்னு கொஞ்சம் பேர் எழுதிருப்பாங்க. ஓகேவா? கோவான்னு சொல்லி அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்ச்சர்ட் கீப்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க எழுதிருப்பாங்க. அந்த ட்ரீன் பார்த்ததுனால அதை கொடுத்தேன். ஆர்ச்சர்ட் கீப்பர் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா கார்மேக் மெக்கார்த்தியோடது. இவங்கெல்லாம் இந்தியன் ரைட்டர்ஸ் கிடையாது. ஓகே, எல்லாருமே வேற. த ஆர்ச்சர்ட் கீப்பர் கார்மேக் மெக்கார்த்தி வந்து அது எழுதிருப்பாரு இந்த ஒர்க்கை வந்து. தென் ஹலோபோ ஆஃப் கோவா ஆர்ச்சர்ட் அப்படின்னு சொல்லி யார் எழுதிருப்பாங்க? கிரண் தேசாய். யார் அவங்க அம்மா? யாரு? அனிதா தேசாய். அவங்க ஒரு ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்கல்ல. ஃபயர் ஆன் தி மவுண்டன். எஸ், ஃபயர் ஆன் தி மவுண்டன்ஸ்க்கு யார் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா அனிதா தேசாய் வாங்கியிருப்பாங்க. ஐ ரிப்பீட், அந்த கோவா ஆர்ச்சர் அப்படின்றது யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா கிரண் தேசாயோட அம்மா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அனிதா தேசாய். ஓகேவா? அவங்களும் ஒரு பெரிய ரைட்டர் தான், இந்தியன் ரைட்டர். ஓகே, அனிதா தேசாயோட ஒரு ஒர்க் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கும். அது எந்த ஒர்க் அப்படின்னு சொன்னா ஃபயர் ஆன் த மவுண்டன் 1977 பப்ளிஷ் ஆகி 1978 அது சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கும். 1977 பப்ளிஷ் ஆகி 1978 சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கும். ஓகேவா? எந்த ஒர்க்? ஃபயர் ஆன் தி மவுண்டன். யாரோடது? அனிதா தேசாயோட. ஓகேவா? அந்த லாஸ்ட் ஒர்க் செரி ஆர்ச்சர்ட். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்ல, கிளியரா இருக்கு. கிளியரா தானே இருக்கு. ஓகே. தென் the செரி ஆர்ச்சர்ட் வந்து யாரோட? ஆண்டன் செக்கோட. ஓகேவா? இதான் டீவியேஷன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து அருண் கொலாத்கர் வந்து 1932 பிறந்திருப்பாங்க. 2004 அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு பைலிங்குவல் போய்ட்னு சொல்றோம். இவரோட நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா மகாராஷ்டிரா. இவருக்கு தெரிஞ்ச 2 லாங்குவேஜ் வந்து மராத்தி அண்ட் இங்கிலீஷ். அப்பதே நம்ம பார்த்தது இங்கிலீஷ் அண்ட் கன்னடம்னு பார்த்தோம். யார் அது? ஏகே ராமானுஜம் பார்த்தோம். அருண் கொலாத்தர் வந்து மராத்தியில தான் அவரோட லாங்குவேஜ் வந்து எழுதிருக்கும். அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்னா ஒரே ஒரு ஒர்க் தான் அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து ஜெஜூரி வந்து 1976 பப்ளிஷ் ஆகும். இது ஆல்ரெடி நெட்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஜெஜூரி வந்து யாரோட ஒர்க் அப்படின்னு சொல்லி அருண் கொல்கத்தாரோடது. ஜெஜூரி 1976 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து ஒரு பிரைஸும் வின் பண்ணிருக்கும், காமன்வெல்த் போய்ட்ரி பிரைஸ் அப்படின்னு சொல்லி 1977 இது வந்து ஒரு பிரைஸ் வின் பண்ணிருக்கும். இது வந்து மராத்தியில எழுதின ஒர்க். இது வந்து இதுல டோட்டலா எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கும், எத்தனை போம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா டோட்டலா 31 போம்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கும். ஜெஜூரின்றது ஒண்ணும் இல்ல, ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ். நம்ம
சாமி ரிலீஜியஸ் பிளேஸ்னா ஒரு இடத்தோட பேர் தான் வந்து இண்டிகேட் பண்றாங்க. ஓகேவா? ரிலீஜியஸ் பிளேஸ் தான் ஜெஜூரி. இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மகாராஷ்டிரால இருக்கு. அங்க இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அந்த காடோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா கந்தோபா. கந்தோபான்றது அந்த காடோட நேம். அந்த காட் எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஜெஜூரி. ஜெஜூரி எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா மகாராஷ்டிரால இருக்கு. மகாராஷ்டிரா யாரோட நேட்டிவ்னு பாக்குறோம்? அருண் கொல்காத்தாரோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் தென் இவரோட அதர் 2 போம்ஸ், அதர் 2 ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலகோடா அப்படின்னு சொல்லி 2004ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அண்ட் சாரா பஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி 2004ல. இது ரெண்டுமே 2004ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அருண் கொலாத்தரை எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4 ஒர்க்ஸ் கொடுத்திருந்தாங்க. 4 ஒர்க்ஸ் கொடுத்து இதுல எது அருண் கொலாத்தரோட ஒர்க்னு கேட்டிருந்தாங்க. இந்த கீழே ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா கஷ்டம். பெட்டர் அது ஒரு தப்பான ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலனாலும் ஏதாவது ஒரு கதை வச்சோ இல்லைன்னா ஏதாவது வேற ஏதோ வேர்டு வச்சு நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எலிமினேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களோட ஒர்க்ஸ் வந்து நம்மளால விட்டுட்டு போக முடியாது. ஓகேவா? 2004ல தான் அவரோட 2 ஒர்க்குமே பப்ளிஷ் ஆயிருக்கும். சோ இந்த 2ல மட்டும் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வேற ஒருத்தங்க எடுப்பாங்க. ஓகேவா? பீலால் எப்போ பிறந்திருப்பாங்க? 1929ல பிறந்திருப்பாங்க. அவங்களோட பொய்ட்ரி கலெக்ஷன் ஒர்க் ஒன்னேன்னு பார்த்தோம்ல, அது என்னது? The parrot's death. Parrot's death வந்து அவரோட பொய்ட்ரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ செரி ஆர்ச்சர்ட் யாரோடது? ஆண்டன் செக்கோ. ஆண்டன் செக்கோவ். அனிதா தேசாயோட ஒர்க் என்ன பார்த்தோம்? Fire on the Mountain. அது எப்போ சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கும்? 1978. எஸ், 1978ல வாங்கியிருக்கும். கிரண் தேசாயோட ஒர்க் Inheritance. Sorry, Hello Below in Goa Orchard. Hello Below in Goa Orchard அப்படின்னு சொல்லி பார்த்தோம். The Goa Tree யார் ஒர்க் எழுதியிருப்பா? பீலால். எஸ், பீலால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அருண் கொல்காத்தாரோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்னது? Marathi. எஸ், மராத்தி. அவர் வந்து எங்க பிறந்திருப்பாரு? மகாராஷ்டிரா. அவரோட ஜெஜூரி அப்படின்ற எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1976. அவரோட சத்வ சாஸ்திரா எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 2004. எஸ், 2004. இப்ப பார்த்த 3 ஆத்தர்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஃபயர் அண்ட் மவுண்டன் யாரு தருது? கிரண் தேசாயா அண்டா தேசாயா? எந்த வரும்? ஃபயர் அண்ட் மவுண்டன் அனிதா தேசா. ஃபயர் அண்ட் மவுண்டன் வந்து அனிதா தேசாயோடது. அவங்க தான் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாங்க. தேங்க் யூ. லாஸ்ட் ஸ்லைடா? இன்னும் கீழே ஸ்லைட் போகவா இல்ல இனாஃபா? சர்ப்பசாஸ்திரா. நான் நோட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? Okay. Thank you guys. கிளாஸ் வைண்ட் அப் ஆகல. ஜஸ்ட் வெயிட். நெக்ஸ்ட் ஒருத்தங்க half an hour செஷன் எடுப்பாங்க. Good evening. Screen visible இருக்கா? ஸ்கிரீன் ஷேர் ஆகல. எஸ், இப்போ ஓகே. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன டீல் பண்ண போறோம் அப்படின்னா, நேத்து பார்த்த ராபர்ட் ப்ரௌனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்டேஷன்ஸோட இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறோம். நேத்து பார்த்த விஷயங்களும் இருக்கும். ஸோ உங்களோட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கிரீன் ஓகே தானே? இல்லை ஜூம் பண்ணணுமா? சரி, ஓகே. ராபர்ட் ப்ரௌனிங் எந்த இயர் பிறந்தாரு அப்படின்னு நேத்து பார்த்தோம். ஜஸ்ட் இன்டராக்டிவ் செஷனாவே கொண்டு போலாம். ஸோ ராபர்ட் ப்ரௌனிங்கோட டைம் பீரியட் 1812 to 1889. எஸ், 1812 to 1889. and 1812ல இன்னொரு ப்ராமினன்ட் ரைட்டர் பிறந்திருப்பாருன்னு பார்த்தோம். Who is he? Charles Dickens. எஸ், சார்ல்ஸ் டிக்கன்ஸ். அவரோட பில்டன் ஸ்ட்ரோமன் நாவல் என்னன்னு தெரியுமா? சார்ல்ஸ் டிக்கன்ஸ். எஸ், டேவிட் காப்பர்ஃபீல்ட். 1850ல அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். புக்ல பேஜ் நம்பர் வந்து 64ல இருக்கும். ஓகேவா? புக்ல ட்ரெஷர் ஹவுஸ்ல வந்து பேஜ் நம்பர் 64ல ராபர்ட் ப்ரௌனிங் இருக்கு. ஸோ எடுத்துக்கோங்க. ஹி இஸ் அன் இங்கிலீஷ் போயட், பிளே ரைட்.
இவர் தான் ஃபாதர் ஆஃப் ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட் பண்றோம். ஓகேவா? he is the master of art presenting the inner side of human. அதாவது ஒரு ஹியூமனுக்குள்ள என்னென்ன நேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் as well as ஆப்டிமிஸ்டிக்கா எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். ஓகேவா? இந்த விக்டோரியன் செஞ்சுரியிலேயே வந்துட்டு ஆப்டிமிஸ்டிக்கா எழுதுற ரைட்டர் யாரு அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங். ஆன் த அதர் ஹேண்ட் பெசிமிஸ்டிக்கா எழுதுற ரைட்டர் யாரு அப்படின்னா நம்மளோட ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன். ஓகேவா? 1812 to 1889 வரை இருந்திருக்காரு. 1845ல தான் வந்துட்டு இவர் எலிசபெத் பாரட் ப்ரௌனிங் வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்தோம். எலிசபெத் பாரட் ப்ரௌனிங்கோட ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னா சானட்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ் அப்படின்றது அவங்களோட ஃபேமஸ் ஒர்க். இப்பதான் அதோட இயர் பார்த்தோம். டேவிட் காப்பர்ஃபீல்டோட இயர் என்ன? 1850. The same year sonnet from Portuguese வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் 44 sonnets. ஓகேவா? 44 sonnets அதுல இருக்கு. இதை யாருக்கு இபி ப்ரௌனிங் வந்து டெடிகேட் பண்றாங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங் டு ஹர் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தான் வந்து டெடிகேட் பண்றாங்க. அண்ட் ராபர்ட் ப்ரௌனிங்க்கு ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்ல கிளியர். ஓகே ஓகே. இவருக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிபி ஷெல்லி. அவர் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி நேற்று பார்த்தோம். ஹெரால்ட் ப்ளூம் வந்து இவரை பார்த்து ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது டென்னிசனை விட இவர் கொஞ்சம் கிரேட்டர் போயட் அப்படின்ற மாதிரி ஹெரால்ட் ப்ளூம் வந்து அவரோட ஒர்க்ல கமெண்ட் கொடுத்திருக்காரு. ஆஸ் வெல் அஸ் ஆஸ்கர் வைல்டுமே வந்துட்டு ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன ஒர்க்ல அப்படின்னா த கிரிட்டிக் ஆஸ் ஆர்டிஸ்ட். இதெல்லாமே வந்து நேற்று மேம் சொன்னதுல இருந்து தான் நான் நோட்ஸ் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற டீவியேஷன்ஸ் தான் இப்ப நான் ஷேர் பண்ற ஸ்லைட்ல இருக்கும். ஸோ நீங்க நோட்ஸ் வச்சுக்கோங்க. தி கிரிட்டிக் ஆஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒர்க்ல வந்து ஹி இஸ் த மோஸ்ட் ஷேக்ஸ்பியரியன் கிரீச்சர் சின்ஸ் ஷேக்ஸ்பியர். அதாவது ஷேக்ஸ்பியர் அப்புறம் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் யாரு அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்ற மாதிரி ஆஸ்கர் வைல்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது வரை கிளியரா உங்களுக்கு? இதுக்கப்புறம் ஃபுல்லா ஒர்க்ஸ் தான் இருக்கும். கிளியர். ஓகே. ராபர்ட் ப்ரௌனிங்கோட டைம் பீரியட் என்ன? 1812 to 1812 to 1889. 1812ல இன்னொரு ப்ராமினன்ட் ரைட்டர் ஆஃப் விக்டோரியன் ஏஜ் யாரு பிறந்திருப்பாங்க? சார்ல்ஸ் டிக்கன்ஸோட பில்டிங் ஸ்ட்ரோமன் நாவல் என்ன? David Copperfield. It was published in the year 1850. எல்லாரும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களால வாய்ஸ் ஆன் பண்ண முடியலன்னா தட்ஸ் ஃபைன், கம்ப்ளீட்லி ஃபைன். நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல கூட ஆன்சர் பண்ணலாம். அண்ட் இவர் ஃபாதர் ஆஃப் என்ன சொல்றோம்? ஃபாதர் ஆஃப் ட்ராமாட்டிக் மோனோலாக். இவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பாக்குறோம்? பிபி ஷெல்லி. இவரோட வைஃப் நேம் என்ன? ராபர்ட் ப்ரௌனிங்கோட வைஃப் நேம் என்ன? எலிசபெத் பாரட் ப்ரௌனிங். அவங்களோட ஒரு ஃபேமஸ் ஒர்க் 1850ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். வாட் தட்? Sonnet from Portuguese. It consists of 44 sonnets. 44 sonnets and it was dedicated to Robert Browning. இதுல அந்த போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது? எல்லாம் யார மீன் பண்ணுது? Elizabeth Barrett. Name of Elizabeth Barrett Browning herself. ராபர்ட் ப்ரௌனிங் கொடுத்த நிக் நேம்னா வந்து போர்ச்சுகீஸ். ஓகே. இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தோம்? ஷெல்லி. ஓகே. ஆஸ்கர் வைல்ட் அவரோட எந்த ஒர்க்ல இவரை பாரு ஷேக்ஸ்பியர் மாதிரியே இருக்காரு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு? The critic as artist. Yes. The critic as artist. அப்போ the critic as host யாரோட ஒர்க்? ஜேஹெச் மில்லர். எஸ். ஹெரால்ட் ப்ளூம் இவரை பார்த்து என்ன கமெண்ட் கொடுத்திருக்காரு? Is better than Tennyson. Yes, he is better than Tennyson அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிருக்காரு. சோ இதோட இவரை பத்தின ஒரு சின்ன ஜஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவரோட ஃபுல் ஒர்க்ஸ் தான் போகும். ஃபர்ஸ்ட் ஒர்க் இவரோட வந்து இன் காண்டிடா. ஓகேவா? இன் காண்டிடா அரௌண்ட் 1824ல இவர் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு ஒர்க்னு எது பார்ப்போம் அப்படின்னா பாலன்னு அவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் ஒர்க். அதுக்கு முன்னால என்ன ஒர்க்? அதாவது டென்னிசன் பார்க்கும்போது பார்த்தோம்ல, டிம்பக்டோக்கு முன்னால வந்து ஆர்மகெடான் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருந்தாரு. அதை தான் வந்து ரீஒர்க் பண்ணி டிம்பக்டோன்னு மாத்தினாரு. அதே மாதிரிதான் இங்க இவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. தட் இஸ் இன் காண்டிடா. இட் வாஸ் பப்ளிஷ்ட் அரௌண்ட் த இயர் 1824. It was written when he was 12. ஓகேவா? 12 வயசா இருக்கும் போது அந்த ஒர்க் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இட்ஸ் வால்யூம் ஆஃப் லிரிக்கல் போம்ஸ். இந்த ஃபைல் நான் உங்களுக்கு மறுபடியும் அப்படி ஷேர் பண்ணுவேன். பெட்டர் நீங்க நல்லா லிசன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்பவே உங்களுக்கு வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும்.
இன்காண்டிடா அப்படிங்கிறது a volume of lyric poems written in Byronic verses யூஸ் பண்ணி இந்த போம் வந்து இன்காண்டிடா அப்படின்ற ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு. கடைசியில இதுல கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை போம்ஸ்ன்னு தெரியல, பட் சர்வைவ் ஆனது வந்து 2 போம்ஸ் தான் கடைசியில இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்காண்டிடா இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க், பட் அன்பப்ளிஷ்ட் வெர்ஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பாலன். ஓகேவா, பாலன் 1833ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட சப்டைட்டில் வந்து a fragment of a confession. A fragment of a confession. பாலனோட சப்டைட்டில் வந்து a fragment of a confession. a fragment எதோட சப்டைட்டில்? இன்னொரு ஒர்க்குக்கும் சப்டைட்டில் இருக்குன்னு பார்த்தோம்ல, Kubla Khan. Yes, Kubla. அதோட இன்னொரு சப்டைட்டில், 2 சப்டைட்டில்ஸ் உண்டு அதுக்கு. ஒன்னு வந்து A Vision and Dream. குப்லா கானோட 2 சப்டைட்டில்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து A Vision and a Dream, இன்னொன்னு A Fragment. ஓகேவா, இப்போ இதுல பாலன் A Fragment of a Confession அப்படின்ற ஒரு ஒர்க் பாக்குறோம். 1833ல வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. ரிட்டன் வந்து 1832. ஓகேவா, 1 year பிஃபோர் எழுதியிருக்காங்க. ஆஃப்டர் தட் 1833ல he published this work. இது வந்து அனானிமஸ் பப்ளிகேஷன் தான். ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேம் போட்டு பப்ளிஷ் பண்ணல. இட்ஸ் ஆக்சுவலி an anonymous publication. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி ஆக்சுவலா வந்துட்டு ஒரு அன்னேம்டு பொயட் இருக்காரு. அவரோட லவ்வருக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கன்ஃபஸ் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹி இஸ் கன்ஃபஸிங் சம்திங் டு ஹிஸ் லவர் பாலன். அந்த நேம்ல இருக்கு. ஸோ அந்த பாலனுக்கு தான் வந்து ஒரு அன்னேம்டு பொயட் வந்து கன்ஃபஸ் பண்றாரு. ஓகேவா, இந்த போம்ல தான் வந்துட்டு அவரே ப்ரௌனிங் அவரே வந்துட்டு என்ன டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, priest and prophet அப்படின்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்றாரு. ஓகேவா, priest and prophet அப்படின்னு சொல்லிட்டு பாலன்ல தான் ப்ரௌனிங் ஹிம்செல்ஃப் சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஆர்தர் சைமன்ஸ் வந்து இந்த ஒர்க்கை பார்த்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பயோகிராஃபி அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆர்தர் சைமன்ஸ் சார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பயோகிராஃபி அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. இது கிளியரா? இந்த 2 ஒர்க்ஸ் கிளியரா? அண்ட் பாலன் வந்து ஹோமேஜ் டு ஷெல்லி, ஷெல்லிக்கு ஹோமேஜாவும் இந்த ஒர்க்கை வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா, பாலன் அப்படின்ற ஒர்க்ல வந்து ஷெல்லிக்கு ஹோமேஜாவும் இந்த ஒர்க்கை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பாராசெல்சஸ். 1835ல வந்து இந்த ஒர்க் வந்திருக்கு. பாராசெல்சஸ் அப்படிங்கிறது ஒரு பிசிஷியனோட நேம் அப்படின்னு சொல்றாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 5 பார்ட்ஸ். ஓகேவா, பாராசெல்சஸ் வந்து மொத்தத்துல ஒரு 5 பார்ட் இருக்கு. இது வந்து நம்ம நேற்று பார்க்கும் போது 16th century ஸ்விஸ் ஆல்கெமிஸ்ட் அப்படின்றவரை பத்தி தான் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா, 1835ல ராபர்ட் ப்ரௌனிங் எழுதின ஒர்க் பாராசெல்சஸ். இது யாரை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னா, 16th centuryல இருந்த ஒரு ஆல்கெமிஸ்ட், அவரை பத்தி தான் டீல் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம். இதுல வந்து 5 பார்ட் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். 5 பார்ட்டுக்குமே நேம் வந்து சிமிலரா தான் இருக்கு. அந்த ஆர்டர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, பாராசெல்சஸ் ஆஸ்பயர்ஸ், பாராசெல்சஸ் அட்டைன்ஸ், பாராசெல்சஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஸ்பயர்ஸ் அண்ட் அட்டைன்ஸ் அப்படின்ற மாதிரி ஆர்டர் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. இதான் அதுல இருக்க 5 பார்ட்ஸ். அண்ட் இதுல வந்துட்டு இது மோனோட்ராமாட்டிக் போம். ஓகேவா, பாராசெல்சஸ் அப்படிங்கிறது மோனோட்ராமாட்டிக் போம். இதுல இருக்க ஃபேமஸ் கோட்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. ஐ saw no use in the past, only a scene. இந்த லைன்ஸ் நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்டஃபோர்ட் வந்து எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1837ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இட் வாஸ் அ ரெக்வெஸ்ட் பை வில்லியம் மெக்ரடி அப்படின்ற அந்த கண்டெம்பரரியில இருந்த ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸ் வந்து இவர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டஃபோர்ட் அப்படின்ற ஒர்க்கை வந்து நீங்க எழுதுங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட் ப்ரௌனிங் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணதுனால ஸ்டாஃபோர்ட் அப்படின்ற பிளே வந்து 1837ல இவர் வந்து எழுதியிருக்காரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் பிளாங்க்வெஸ்ட் ட்ராஜடி அப்படின்ற மாதிரி பாக்குறோம். ஓகேவா, யாரோட ஃபர்ஸ்ட் பிளாங்க்வெஸ்ட் ட்ராஜடி இது? ராபர்ட் ப்ரௌனிங். ஃபர்ஸ்ட் பிளாங்க்வெஸ்ட் ட்ராஜடி அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாஃபோர்ட். இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? இன்காண்டிடா வந்துட்டு எத்தனை இது இருந்ததுன்னு பார்த்தோம். இன்காண்டிடால ஃபைனலா எத்தனை பார்ட்ஸ் வந்து சர்வைவ் ஆச்சு? 2. ஓகே ஓகே. பாராசெல்சஸ் எந்த இயர்ல வந்திருக்கு? 1835. It's about 16th century Swiss alchemist. ஓகே. எந்த ஒர்க்கை வந்து ஹோமேஜ் டு ஷெல்லி அப்படினு கன்சிடர் பண்றோம்? பாலன். அதோட சப்டைட்டில் என்ன? Fragment of a Confession. Yes, Fragment of a Confession. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு? 1833. ஓகே. அவரோட நேம் வச்சு பப்ளிஷ் பண்றாரா இல்ல அனானிமஸ் பப்ளிகேஷனா? Anonymous. எஸ். ஓகே. இவரோட மோனோட்ராமான்னு எதை கன்சிடர் பண்றோம்? Paracelsus.
Paracells consists of 5 parts. yes, Paracells தான் monogram. 5 parts. Yes, 5 parts. Okay. Okay. 1837ல இவரோட பிளே சாஃபோர்ட் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். Blank Verseல எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் Blank Verse tragedy, ஓகேவா? ரெக்வெஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விக்டோரியன் ஆக்டர்ஸ் வில்லியம் மெக்ரெடி, அதான் அவரோட நேம். அவர் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளே வேணும் அப்படின்னு உடனே இவர் வந்து அந்த பிளே வந்து அவருக்கு எழுதி கொடுத்திருக்காரு. ப்ரொடியூஸ்மே வந்து மெக்ரெடி தான் பண்ணியிருக்காரு, ஓகேவா? ப்ரொடியூஸ் வந்து மெக்ரெடி தான் பண்ணியிருக்காரு. அண்ட் அபவுட் ஏர்ல் ஆஃப் ஸ்டாஃபர்ட், இது யாரை பத்தி எழுதியிருக்காரு அப்படின்னா தாமஸ் வென்ட்வொர்த் அப்படின்ற ஒரு ஆளை பத்தி தான் எழுதியிருக்காரு. ஹீஸ் அன் ஏர்ல் ஆஃப் ஸ்டாஃபர்ட். ஸ்டாஃபர்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து ஏர்லா இருந்திருக்காரு அந்த தாமஸ் வென்ட்வொர்த் அப்படின்றவர். அண்ட் ராபர்ட் ப்ரௌனிங் வந்துட்டு இவருக்கு தாமஸ் வென்ட்வொர்த்துக்கு பயோகிராஃபியுமே வந்து எழுதியிருக்காரு. ஸ்டாஃபோர்ட் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து சாடலோ 1840ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இட்ஸ் a narrative poem. இது வந்துட்டு சாடலோ அப்படிங்கிறவங்க வேற யாரும் இல்ல, யாரோட ஜஸ்ட் a minute. டான்டேயோட கான்டெம்பரரியில வந்து ஒருத்தர் இருந்திருப்பாரு, ஓகேவா? சாடலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயட் இருந்திருப்பாரு. டான்டேயோட கான்டெம்பரரி தான் அவரு. அவரை பத்தி தான் இந்த ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். 1840ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு சாடலோ அப்படிங்கிறது. இட்ஸ் a narrative poem worked on for 7 years. இந்த மாதிரி 17 இயர்ஸ்க்கு நம்ம 2 ஒர்க் வந்து பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? 17 இயர்ஸ் எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனோட என்ன ஒர்க் பார்த்தோம்? In memoriam. Yes, in memoriam. It was published in the year 1850. And ஜேம்ஸ் ஜாய்ஸோட ஃபினிகன்ஸ் வேக், அதுவுமே வந்து 17 இயர்ஸ் எடுத்து தான் அந்த ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு, 1939. ஐ ரிப்பீட், இதுல 7 இயர்ஸ்ன்னு பார்த்ததுனால நம்ம வந்து 17 இயர்ஸ் டீவியேஷன் போயிருக்கோம். 2 ஆதர்ஸ் வந்து 17 இயர்ஸ் வந்து எடுத்து ஒரு ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் இன் மெமோரியம். அவரோடது வந்துட்டு 1850ல 1850ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் ஜேம்ஸ் ஜாய்ஸோட ஃபினிகன்ஸ் வேக் அப்படின்ற ஒர்க்குமே வந்து 17 இயர்ஸ் எடுத்து தான் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1939. இந்த சாடல வந்துட்டு மொத்தம் 6 புக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் செட்டிங் எங்க இருக்கு அப்படின்னா நார்தர்ன் இட்டாலியில வந்து இருக்கு. ஸ்ட்ரகிள் பிட்வீன் குவெல்ஃப்ஸ் அண்ட் கிபிலின்ஸ் அப்படின்ற வந்து 2 பேருக்கு நடுவில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி இந்த ஒர்க் வந்து டீல் பண்ணுது அப்படின்னு பாக்குறாங்க. இந்த ஒர்க்ல தான் வந்துட்டு ஆர்ட் அண்ட் லைஃப்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதுக்கு அவர் ட்ரை பண்ணிருப்பாரு சாடலோல. ஓகேவா? இது வர கிளியரா உங்களுக்கு? இஸ் இட் கிளியர்? ஓகே. 1837ல ராபர்ட் ப்ரௌனிங்கோட எந்த ஒர்க் பார்த்தோம்? Sword. Yes, சாடலோ 1840, ஸ்டஃபோர்ட் தான் 1837. அது யார் ரெக்வெஸ்ட் பண்ணி அவர் எழுதியிருப்பாரு? ப்ரௌனிங் எழுதியிருக்காரு. William Macready. எஸ், வில்லியம் மெக்ரெடி அப்படின்ற ஒரு ஆக்டர் இது பண்ணி தான் எழுதியிருக்காரு. அண்ட் 1840ல வந்து எந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு? சாடலோ. அண்ட் இது சாடலோ அப்படிங்கிறவர் யாரு? Dante's contemporary. Yes, Dante's contemporary. And it consists of Sodalo consists of how many works? 6 books. 6. இதுலதான் எதுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பேசணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. Art and life. Art and life. அதுக்கப்புறம் இவரோட ஒரு ஒன் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் தான் வந்து பெல்ஸ் அண்ட் பொமிகிரனட்ஸ், ஓகேவா? இவரோட ஒன் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் தான் வந்து பெல்ஸ் அண்ட் பொமிகிரனட்ஸ். சாடலோ பத்தி அவர் ஹெராயிக் கப்லெட் எழுதியிருக்காரு, ஓகேவா? இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சாடலோ பத்தி. இட் வாஸ் ரிட்டன் இன் ஹெராயிக் கப்லெட் வேர்ஸ் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அண்ட் சாடலோ அப்படின்ற கேரக்டர் வந்து டான்டே அவரோட டிவைன் காமெடியில இருக்கிற ஒன் ஆஃப் த பார்ட்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. தட் இஸ் பர்கட்டோரியோ. டான்டேயோட டிவைன் காமெடியில மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் தான் வந்து பர்கட்டோரியோ. அதுல சாடலோ அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பாக்குறோம், ஓகேவா? இட்ஸ் a long poem, heroic couplet, verse romance. அண்ட் டான்டே வந்து இவர் டிவைன் காமெடியில இருக்கிற பர்கட்டோரியோ அப்படின்ற அந்த ஒர்க்ல வந்து சாடலோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பெல்ஸ் அண்ட் பொமிகிரனட்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி கலெக்ஷன் 1841ல இருந்து 1846 வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கு. கன்சிஸ்ட் ஆஃப் 8 ஒர்க்ஸ், ஓகேவா? 8 ஒர்க்ஸ் இருக்கு. இதுல 8 ஒர்க்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஒர்க்கும் அதோட ஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போலாம். இதுல பெல்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா சவுண்ட்ஸ், ஓகேவா? பெல்ஸ் கிளிங் ஆகும் போது நமக்கு சவுண்ட் கேட்கும்ல, இட்ஸ் கனெக்டட் டு இயர். ஸோ பெல்ஸ் அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா சவுண்ட்ஸ். அண்ட் பொமிகிரனட்ஸ் அப்படிங்கிறது சென்ஸ். பொமிகிரனட்ஸ் அப்படிங்கிறது சென்ஸ். பெல்ஸ் ரெப்ரசென்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பொமிகிரனட்ஸ் ரெப்ரசென்ட்ஸ் சென்ஸ், ஓகேவா? சென்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் சென்ஸ், இதுதான் இதோட ஆக்சுவல் மீனிங்.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இதுல இருக்க ஒர்க் என்ன அப்படின்னா இதுல இன்னொரு மீனிங்மே கொடுத்துருக்காங்க. ப்ரௌனிங் சிம்பாலிக் நேம் ஃபார் பொயட்ரி அண்ட் தாட் அண்ட் ஆர் சிங்கிங் அண்ட் சர்மனைசிங் அப்படின்ற மாதிரி மீனிங் இருக்கு. மொத்தம் 3 இது பார்த்திருக்கோம். சவுண்ட்ஸ் அண்ட் சென்ஸ், பொயட்ரி அண்ட் தாட்ஸ் ஆர் சிங்கிங் அண்ட் சர்மனைசிங். இதுதான் இந்த பேர்ட்ஸ் அண்ட் பொமிகிரானட்ஸ்க்கு இருக்கிற ஆக்சுவல் மீனிங் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். இதுல மொத்தம் எத்தனை ஒர்க்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 8. எஸ், 8 ஒர்க்ஸ். எதுல எந்த இதோட டைம் பீரியட் என்ன, எந்த இயர்ல இருந்து எந்த இயர் எழுதி இருக்காங்க? 1841 to 1846. 1841 to 1846. ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா பிப்பா பாசஸ். 1841ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, பிப்பா பாசஸ். இது ஆக்சுவலா யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா தாமஸ் நூன் டால்ஃபோர்ட் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க. தாமஸ் நூன் டால்ஃபோர்ட் அப்படின்றவருக்கு தான் இந்த பிப்பா பாசஸ் அப்படின்ற ஒர்க் வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க. தாமஸ் நூன் டால்ஃபோர்டோட ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னா இயான் அ ட்ராஜடி இன் 5 acts. அதுல ட்ராஜடி மட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்க எக்ஸ்ட்ரா 5 acts மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அ ட்ராஜடி இன் 5 acts published in the year 1835. I repeat, பிப்பா பாசஸ் அப்படின்ற ஒர்க் வந்து பெல்ஸ் அண்ட் பொமிகிரானட்ஸ் அப்படின்ற கலெக்ஷன்ல வர ஃபர்ஸ்ட் ஒர்க் 1841ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இட் வாஸ் டெடிகேட்டட் டு தாமஸ் நூன் டால்ஃபோர்ட். தாமஸ் நூன் டால்ஃபோர்டோட ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னா இயான் அ ட்ராஜடி இன் 5 acts. அதுதான் அதோட சப்டைட்டில். இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1835. 1835 இங்கிலீஷ் இன் இந்தியால நம்ம என்ன பார்த்திருக்கோம்? Macaulay's Minute. அதோட டேட் சொல்ல முடியுமா? எந்த மந்த்? என்ன? February 2. Yes, February 1835. Macaulay passed his minutes. Okay. இது பாக்குறோம். இது ஒரு வேர்ஸ் டிராமா அப்படின்ற மாதிரி பாக்குறோம். இதுல வர கேரக்டர் யாரு அப்படின்னா பிப்பா அப்படின்ற ஒரு குட்டி பொண்ணு, 14 வயசு அவங்களுக்கு. அந்த குட்டி பொண்ணு வந்து ஒரு சில்க் பைண்டர், ஓகேவா? இந்த சில்க் கம்பெனிஸ்ல எல்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்க்காங்க. அவளுக்கு த்ரூ அவுட் த இயர் வந்து லீவே கிடைக்காது. அந்த நியூ இயர் டேல உள்ள ஈவினிங் மட்டும் தான் அவளுக்கு லீவ், ஓகேவா? நியூ இயர் டேல இருக்கிற அந்த ஈவினிங் மட்டும் தான் பிப்பாக்கு லீவ் கிடைக்கும். சோ அவ வந்து அந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு போறான். அண்ட் ஒன் மோர் திங், ராபர்ட் ப்ரௌனிங் வந்துட்டு அவர் எதெல்லாம் அவரோட ஒர்க்ல மேஜரா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு அப்படின்னா அவரோட சிட்டியில இருக்க கரப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவார், ஓகேவா? அவர் சிட்டில என்னென்ன விதமா கரப்ஷன்ஸ் நடக்கு, இட் மே பி மேஜர் ஆர் மைனர், அதெல்லாம் அவருக்கு மேட்டர் கிடையாது. கரப்ஷன் எந்தெந்த வழியா நடக்குது அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்றதுல ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் யாரு அப்படின்னா ராபர்ட் ப்ரௌனிங். இந்த பாயிண்ட் நீங்க சைட்ல சின்ன ஜஸ்ட் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ இயர்ஸ் டே வந்து அவளுக்கு நியூ இயர் அன்னைக்கு தான் இந்த அம்மாக்கு லீவ் கிடைக்குது. பிப்பா அப்படின்ற குழந்தைக்கு வந்து லீவ் கிடைக்குது. அண்ட் அந்த டேல தான் அவர் அந்த ஊரே சுத்தி பார்க்க போறா. அதுக்கப்புறம் இதுல ஒரு 4 scenes இருக்கு, இல்ல 4 parts இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் அப்படின்ற மாதிரி பாக்குறோம், ஓகேவா? 4 scenes இருக்கு. that consist of morning, afternoon, evening and night. இது ஒரு நாள்ல தான் இந்த ஒர்க் வந்து செட் ஆயிருக்கு. அசலோ அப்படின்ற இடத்துல வந்து செட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா faster and more fast அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்க பெஸ்ட் நோன் லைன்ஸ் என்ன அப்படின்னா God is in heaven, all is right with the world. அதாவது God heavenல இருக்காரு and worldல எல்லாமே வந்து ரைட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லைன்ஸ் தான் வந்துட்டு இது. இதை வந்துட்டு அப்படியே உல்டா பண்ணி எழுதியிருக்கிறது யாரு அப்படின்னா தாமஸ் ஹார்டி. அவரோட டெஸ்ட் ஆஃப் தி அபவல்ஸ் அப்படின்ற ஒர்க்ல வந்துட்டு இந்த லைன்ஸ் அப்படியே வந்து உல்டா பண்ணி எழுதியிருப்பாரு. God is not in his heaven, all strong with the world அப்படின்ற மாதிரி டெஸ்ட் ஆஃப் தி அபவல்ஸ்ல தாமஸ் ஹார்டி எழுதியிருக்காரு. அண்ட் இதே லைன்ஸா அப்படியே அவங்களோட ஒர்க்ல வந்து ஒருத்தங்க எடுத்திருப்பாங்க. அது யாரு அப்படின்னா லூயிஸ் மாட்கோமரி. அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் 1908ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி a நாவல். அதோட எண்டிங் லைன்ஸ் தான் வந்துட்டு இந்த பிப்பா பாசஸ்ல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. இது கிளியரா? ஓகே. நீங்க சாட் பாக்ஸ்ல எந்த டவுட் போட்டாலும் எனக்கு தெரியாது, பெட்டர் வாய்ஸ் ஆன் பண்ணி கேளுங்க. செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா கிங் விக்டர் அண்ட் கிங் சார்ல்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி பிளே 1842ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு ட்ராமாட்டிக் லிரிக்ஸ் 1842ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுக்கு கீழே ஒரு சர்டன் ஒர்க்ஸ் வரும், அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் இஸ் போர்ஃபீரியாஸ் லவ்வர். இது ஒரு ட்ராமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்றாங்க. ட்ராமாட்டிக் மோனோலாக் போர்ஃபீரியாஸ் லவ்வர். இது எதுக்கு கீழே வருது அப்படின்னா ட்ராமாட்டிக் லிரிக்ஸ் அப்படின்ற ஒர்க் கீழே வருது. அண்ட் தென் செகண்ட் ஒர்க் சாலிலோக்கி ஆஃப் ஸ்பானிஷ் கிளாய்ஸ்டர். இந்த ஒர்க் இதோட ஜிஸ்ட் என்ன அப்படின்னா இதுல 2 கேரக்டர்ஸ் தான் நமக்கு ப்ரிடாமினன்ட்டா இருக்கு. ஒன் இஸ் மாங்க், இவர் தான் வந்து ஸ்பீக்கர், ஓகேவா? மாங்க் தான் அதுல இருக்க ஸ்பீக்கர். இன்னொருத்தரும் மாங்க் தான். அவரோட நேம் வந்து பிரதர் லாரன்ஸ், ஓகேவா? நீங்க மாங்கோட பிரதர் நினைச்சுக்காதீங்க. 2 கேரக்டர்ஸ், செப்பரேட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன் இஸ் மாங்க், ஹி இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் சாலிலோக்கி ஆஃப் ஸ்பானிஷ் கிளாய்ஸ்டர்.
அண்ட் த செகண்ட் கேரக்டர் இஸ் அவரும் மாங்க் தான். அவரோட நேம் என்ன அப்படின்னா பிரதர் லாரன்ஸ் அப்படின்றதான் அவரோட நேம். இதுல எங்க செட் ஆயிருக்கு அப்படின்னா கிளாய்ஸ்டர் அப்படின்ற இடத்துல வந்து செட் ஆயிருக்கு. இதுல மொத்தம் 98 லைன் ஸ்டான்சாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் க்ராக்கெட் டெட்ராமீட்டர் அந்த இதுல வந்து எழுதியிருக்காங்க. இது ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். மாங்க் வந்து பிரதர் லாரன்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்பாரு. பார்த்துட்டே இருக்கும்போது ஆடியன்ஸ் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவன் நல்லவனே கிடையாது, இவன் வந்து ஒரு சரியான ஏமாத்துக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர் லாரன்ஸ் பத்தி நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட அடிக்கிட்டே இருப்பாரு. ஆடியன்ஸ் நம்ம கிட்ட வந்து அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆக்சுவலா இந்த கிரைம் எல்லாமே கமிட் பண்ணது யாரு அப்படின்னா மாங்க் தான். அவருக்கு பண்ண கிரைம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ அவர் பண்ண கிரைம பிரதர் லாரன்ஸ் மேல வந்து பில்டப் அப்படி ஸ்டேக் பண்ணிட்டே போவாரு. இதுதான் வந்து சாலிலாக்கி ஆஃப் ஸ்பானிஷ் கிளாய்ஸ்டர். நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா மை லாஸ்ட் டச்சஸ். இது வந்துட்டு இஸ் கம்போஸ்ட் இன் 28 ரைமிங் கப்லெட்ஸ் ஆஃப் அயாமிக் பென்டாமீட்டர் அப்படின்னு பாக்குறோம். இதோட ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன அப்படின்னா இட்டாலி. மை லாஸ்ட் டச்சஸோட ஃபர்ஸ்ட் டைட்டில் என்ன அப்படின்னா இட்டாலி. இதுல வர பெயிண்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஃப்ரா பாண்டால்ஃப். அண்ட் ஸ்கல்ப்சர் யாரு அப்படின்னா கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க். இந்த கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஓகேவா, கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். இது வந்து ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் இல்ல. அவனோட ஒய்ஃப வந்து கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணி கடைசியில கொலை பண்ணிடுவான். அதுதான் வந்து இதோட ஸ்டோரி மை லாஸ்ட் டச்சஸ். இதோட கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னா டியூக் ஆஃப் ஃபெராராவா ஒருத்தன் வருவான். அவனோட நேம் வந்து அல்போன்சோ. அவனோட ஒய்ஃப் தான் வந்து லுக்ரீஷியா. இந்த அம்மாக்கு கல்யாணம் பண்ணும்போது வந்து 13 வயசு தான் இருக்கும். ஓகேவா, லுக்ரீஷியா வந்து when she got married she was only 13 and when she was died only 16. ஓகேவா, கல்யாணம் ஆகும்போது 13 வயசு, இறக்கும் போது 16 வயசு. அதோட அவங்களோட லைஃப் வந்து முடிஞ்சிருது. ஸோ அல்ஃபோன்சோ வந்துட்டு ஒரு 900 இயர் ஓல்டு. அவனோட ஹேர் இல்ல அப்படின்னா அவனோட ஹெரிட்டேஜ் இல்ல அப்படின்னா அவனோட பிரைஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவனோட பாரம்பரியம் கல்ச்சர் எல்லாமே வந்துட்டு ஒரு 900 இயர்ஸ்க்கு இருந்திருக்கும். சோ அந்த 900 இயர்ஸ் கல்ச்சரை வந்து அவனோட ஒய்ஃப் மதிக்க மாட்டா. எனக்கும் ஒரே வேல்யூ தான் கொடுக்குறா, என்னோட தோட்டக்காரனுக்கும் ஒரே வேல்யூ தான் கொடுக்குறா. சோ என்னோட வீட்டுல வேலை பார்க்குற எல்லா சர்வன்ஸையுமே வந்துட்டு ஈக்குவலா ட்ரீட் பண்றா. சோ நானும் அவங்களும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடைசியில ஒரு எதனால அப்படி கொலை பண்ணுவான்னு தெரியல, ஃபைனலா அவளை வந்து சஸ்பெக்ட் பண்ணிடுவான். இவ எனக்கும் இதே மதிப்பு தான் கொடுக்குறா, எல்லாத்துக்கும் இதே மதிப்பு தான் கொடுக்குறா. சோ நான் வந்துட்டு எனக்கு இவ வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவளோட ஸ்மைல கம்ப்ளீட்டா நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இதுல ஒரு லைன் வரும். சோ அதனால லுக்ரீஷியா வந்து கொலை பண்ணிடுவான். இதெல்லாம் இவன் யாருக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா இவனுக்கு செகண்டா ஒருத்தவங்க வந்து பொண்ணு கொடுக்க வந்திருப்பாங்க. அவங்க கிட்டதான் வந்துட்டு இவளோட ஒரு பெயிண்டிங்க காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவ சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஆனா இந்த சிரிப்பு எனக்கு மட்டுமானதான் இருந்திருக்கணும், ஆனா எனக்குன்னு இல்ல, அதனால இவளை நான் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்லிடுவான். அவளோட ஸ்மைல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வந்துட்டு அந்த பொண்ணு கொடுக்க வந்தவங்க கிட்ட அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்டாச்சு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவான், நெப்டியூன். ஓகேவா, அந்த ஸ்டாச்சுவோட நேம் வந்து நெப்டியூன் டேமிங் அ சீ ஹார்ஸ். ஓகேவா, அது இதுல இல்ல, நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அது யார் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிளாஸ் ஆஃப் இன்ஸ்பர்க் அப்படின்ற அந்த கேரக்டர் தான் வந்துட்டு அந்த நெப்டியூனோட ஸ்டாச்சு வந்து பண்ணிருப்பாங்க. அந்த நெப்டியூன் காட் தெரியும்ல நமக்கு, அவரை வந்து ஒரு சீ ஹார்ஸை டேம் பண்ணி கயிறு கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சுவை காமிச்சுதான் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது கிளியரா? மை லாஸ்ட் விஷஸ் கிளியரா? இதுவரை பார்த்ததெல்லாம் கிளியரா? கிளியர் இருக்கும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா தி பைட் பைப்பர் ஆஃப் ஹாம்லெட் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. அதுவும் இந்த கலெக்ஷன் டிராமாட்டிக் லிரிக்ஸ் அப்படின்ற கலெக்ஷன்ல தான் வந்து வந்திருக்கு. இது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டோரி எல்லாம் இல்ல. ஹாம்லெட் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு நிறைய ரேட் இருந்திருக்கும். ஓகேவா, இது வந்து ஆக்சுவலா யாருக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னா வில்லியம் மெக்ரிடியோட பையனுக்காக தான் இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க, பைட் பைப்பர் ஆஃப் ஹாம்லெட். இது ஒரு சில்ட்ரன் ஸ்டோரி மாதிரி தான். நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைப்போம்ல, அதுல இருக்க ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த பைட் பைப்பர் ஆஃப் ஹாம்லெட். ஹாம்லெட் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ராட்ஸோட தொல்லை வந்து நிறைய இருந்திருக்கும். சோ அவங்க வந்துட்டு ஒரு இந்த பாம்பாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் ஒருத்தர் வருவாரு, பைட் பைப்பர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வருவாரு. நான் இந்த மாதிரி ராட்ஸ் எல்லாம் வந்துட்டு வசியம் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு தள்ளிடுவேன், சோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி பேசும்போது அங்க இருக்கிற டியூக் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீ மட்டும் அப்படி பண்ணிட்ட அப்படின்னா ஐ வில் கிவ் யூ 1000 கில்டர்ஸ். ஓகேவா, 1000 கில்டர்ஸ், 1000 கில்டர்ஸ், GUILDERS, நான் உனக்கு 1000 கில்டர்ஸ் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. இவனும் சொன்ன மாதிரி அந்த ராட்ஸ் எல்லாம் ஒரு மகுடி மாதிரி ஊதி கொண்டு எங்கேயோ தள்ளிடுவான். தள்ளதுக்கு அப்புறம் அந்த 1000 கில்டர்ஸ் கேட்கும் போது அவர் வந்து தரவே மாட்டாரு.
உனக்கு 50 தான் தருவேன், நீ வந்துட்டு நீ தான் வந்து ஏதோ பண்ணிருக்க, இந்த மாதிரி ரேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு காசு புடுங்கிறதுக்காக நீயே பின்னால வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவனை திட்டி ஒரு 50 கில்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருவாரு. இது அவனுக்கு கோவமாயிரும். கடைசியா என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் உங்களை கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பை மறுபடியும் ஊதி அங்க இருக்கிற குழந்தைங்களை எல்லாமே வந்து இழுத்துட்டு போவான். இந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி போகும். அவனுக்கு பின்னால மொத்தம் 139 சில்ட்ரன் போற மாதிரி இருக்கும். ஓகேவா? 139 சில்ட்ரன் ஃபாலோஸ் ஹிம். அவ்வளவுதான். இந்த வாக்க வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வில்லி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க. பைப்பர் ஆஃப் ஹாம்லின் அப்படின்ற வாக்க வந்து வில்லி அப்படின்ற ஒரு கேரக்டருக்காக டெடிகேட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாக் இஸ் த ரிட்டர்ன் ஆஃப் ட்ரூசஸ். இது ஒரு பிளே 1843ல வந்திருக்கு. A Blot in the Scuccian is also a play 1843ல வந்திருக்கு. Clom's Birthday இதுவும் ஒரு பிளே தான் 1844ல வந்திருக்கு. அண்ட் நம்பர் 7ல என்ன இருக்கு அப்படின்னா Dramatic Romances and Lyrics 1845ல இந்த ஒர்க் வந்திருக்கு. Dramatic Romances and Lyrics. அண்ட் Dramatic Lyrics நம்ம பார்த்தோம்ல, அதுல இன்னும் 2 ஒர்க்ஸ் மட்டும் சொல்றேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Count 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 Gismond. Count Gismond GISMOND Count Gismond. செகண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா Johannes 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 Agricola 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 Johannes Agricola in Meditation. I repeat, Count Gismond Johannes Agricola in Meditation. இந்த 2 வாக்கு எதுல வருதுன்னு பாக்குறோம். Am I audible? Dramatic Romances and Lyrics. Dramatic Lyricsல வரும் இந்த 2 வாக்கும். Dramatic Romances and Lyrics வந்து நான் சொல்லிட்டு இருக்கும் போது Dramatic Lyricsல வரும்னு சொன்னேன். ஓகேவா? Dramatic Lyricsல தான் இப்ப நான் சொன்ன 2 ஒர்க்ஸ் வருது. ஆல்ரெடி 4 ஒர்க்ஸ் பாத்துறோம். Porphyria's Lover, Soliloquy of Spanish Cloister, My Last Duchess, Piper of Hamelin. இந்த 4 ஒர்க்கும் Dramatic Lyricsல வரும். அது கூட இந்த 2 ஒர்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. Count Gismond, Johannes Agricola and Meditation. நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா Dramatic Romances and Lyrics 1845ல இந்த ஒர்க் வந்திருக்கு. இதுலயுமே கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு நான் இந்த ஃபைல் அனுப்பும் போது அதுல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அனுப்புறேன். இப்போதைக்கு இது மட்டும் போதும். லாஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது யாருக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னா வேர்ட்ஸ்வொர்த் ரெப்ரசென்ட் பண்ணி தான் அந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சில்வர் ஹி லெஃப்ட் அஸ் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ்வொர்த் இன்டிமேட் பண்ணி தான் வந்து இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஹோம் தாட் இன் அப்ராட் அப்படின்ற ஒரு ஒர்க்குமே Dramatic Romances and Lyricsல வந்து வருது. அண்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கேட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு அனுப்பும் போது அந்த டைட்டிலோட சேர்த்து அனுப்புறேன். The bishop orders his tomb at a St. Praxed's church. The bishop orders his tomb at St. Praxed's church அப்படின்றது வந்துட்டு இது வந்து கரப்ஷன் வந்துட்டு சொல்லும். ஓகேவா? அந்த சொசைட்டில இருக்க கரப்டட் மென் பத்தி வந்துட்டு இந்த ஒர்க் டீல் பண்ணுது. ஒரு பிஷப் வந்து அவரோட டெத் பெட்ல இருக்காரு. அவர் உலகத்துல சால்வேஷன் அப்படிங்கிறதுக்காக எதுவும் பண்ணல. அட்லீஸ்ட் செத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சால்வேஷன் நோக்கி போகணும், நம்மளோட சோல்க்கு வந்துட்டு ஒரு எண்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணல. அவரோட ஸ்லேவ்ஸ் இல்லைன்னா அடிமைன்னு சொல்ல முடியாது, சர்வன்ஸ்க்கு வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட டூம் ஸ்டோனை வந்து இப்படி எல்லாம் நீங்க கட்டுங்க, என்னோட கலரை இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இது வந்து அந்த கரப்டட் மைண்ட் ஆஃப் த பீப்புள் அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது. அண்ட் ஃபைனல் ஒர்க் இன் பெல்ஸ் அண்ட் பொமிக்ரானட்ஸ் இஸ் லுரியா அண்ட் அ சோல்ஸ் ட்ராஜடி. இதுவும் ஒரு பிளே தான் 1849ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த பெல்ஸ் அண்ட் பொமிக்ரானட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா இருக்கா? இல்ல ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணுமா? Am I audible? நான் பேசுறது கேக்குதா? ஓகே, நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா வைண்ட் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒர்க் வந்து கிறிஸ்மஸ் ஈவ் அண்ட் ஈஸ்டர்ஸ் டே 1850ல வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. இது எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? கிறிஸ்டியானிட்டி ஃபெய்த். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஏதிஸ்டா இருந்திருப்பாரு. காட் இருக்கு அப்படின்னு பிலீவ் பண்ற ஒரு கேரக்டர் கிடையாது ராபர்ட் ப்ரௌனிங். ஆஃப்டர் மேரிங் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் he rebounded to theist. ஓகேவா? அதாவது கடவுள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்ன அப்படின்னா மென் அண்ட் விமன் 1855ல அந்த ஒர்க் வந்திருக்கு. இட்ஸ் ஆக்சுவலி கலெக்ஷன் 51 poems in 2 volumes. மொத்தம் 51 poems இருக்கு. 2 வால்யூம்ஸ் அது வந்து செப்பரேட் ஆயிருக்கு. இதுல இருக்கிற ஃபேமஸ் ஒர்க்ஸ் தான் இதெல்லாம். ஃப்ரா லிப்போலிப்பி, ஆண்ட்ரியா டெல் சார்டோ, த லாஸ்ட் ரைட் டுகெதர், ஒன் வேர்ட் மோர் டு இபி. இது வந்துட்டு எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்காக எழுதியிருப்பாரு. ஃப்ரா லிப்போலிப்பி அப்படின்னா
ரியல் லைஃப்ல ஒரு பெயிண்டர் இருந்திருக்காரு. பிலிப்போ லிப்பி அப்படின்றது அவரோட நேம். இன்ஸ்ட்ரக்டிங் ஹிம் டு பெயிண்ட் த சோல் நாட் த ஃபிளஷ். அதாவது இந்த ஃப்ரா லிப்போ லிப்பி வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பெயிண்டர். ஓகேவா? அவருக்கே வந்து ராபர்ட் ப்ரௌனிங் வந்து சஜஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்க வந்து பியூட்டியை மட்டும் வரையாதீங்க, அந்த பியூட்டிக்குள்ள இருக்க சோலையும் வந்து வரைங்க, அது சோல்ஃபுல்லா உங்களோட பெயிண்டிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரா லிப்போ லிப்பில பேசுறாரு. அண்ட் ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஃபால்ஸ்லெஸ் பெயிண்டர். இது டிராமாட்டிக் மோனோலாக்ல எழுதியிருக்காரு, பிளாங்கோஸ் அண்ட் அயாம்பிக் பென்டாமீட்டர்ல எழுதியிருக்காரு. இட்ஸ் அபவுட் ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ. ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இட்டாலியன் பெயிண்டர். கிங் பிரான்சிஸ் அப்படின்ற ஒருத்தரோட கோர்ட்ல தான் வந்துட்டு பெயிண்டர் ஒர்க் வந்து பாத்துட்டு இருக்கான். அவர் ஆக்சுவலா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் கொடுத்து நீ போயிட்டு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியிருக்கும், நீ போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ற சமயத்துல அந்த பைசாவெல்லாம் எடுத்துட்டு இவன் வந்துட்டு பிரான்ஸ்க்கு போயிடுவான். ஐ கெஸ் பிரான்ஸ்க்கு தான் போவான்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்க ஒரு பெரிய காசல் வந்து கட்டியிருப்பான். யாருக்காக அப்படின்னா ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ அவனுக்காகவும் அவனோட லவ்வரான லுக்ரீஷியாக்காகவும் அதை கட்டியிருப்பான். லுக்ரீஷியாவை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கச்சதான் வந்துட்டு அவனோட லவ்வ ஃபுல்லா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவளுக்கு வந்து அவனோட லவ் வந்து புரியவே புரியாது. அவ வந்து யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா அவளோட லவ்வர் ஒருத்தர் இருப்பா, கசன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி போகும். இவனை வந்து யாரு கூட எல்லாம் கம்பேர் பண்ணியிருக்கான்னு பாத்துக்கோங்க. கிரேட்டஸ்ட் பெயிண்டர்ஸ் மிக்கேல் ஏஞ்சலோ, ரஃபேல், லியோனார்டோ டாவின்சி, இந்த மாதிரியான கிரேட்டஸ்ட் பெயிண்டர்ஸ் கூட எல்லாம் வந்து ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ அவனை கம்பேர் பண்ணியிருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் த லாஸ்ட் ரைட் டுகெதர். ஸ்பீக்கர் இதுல வந்துட்டு அவனோட லவ்வர் கூட வந்து ஒரு லாஸ்ட் ரைட் போகணும், நீ நான் பிரிஞ்சு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ரைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் இஸ் ஒன் வேர்ட் மோர். இது வந்து எலிசபெத் பாரட் ப்ரௌனிங்காக எழுதியிருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலா லவ் போம். ஓகேவா? இது கிளியரா உங்களுக்கு? கிளியர். ஓகே. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ட்ராமாட்டிக் பர்சனே. இது 1864ல வந்திருக்கு. இவர் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் தான் எழுதியிருக்காரு. ஸோ நீங்க அதுல இருக்க கலெக்ஷன்ஸ், அதுல இருக்க மேஜர் ஒர்க்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. 1864ல வந்து பொயட்ரி கலெக்ஷன் தான் ட்ராமாட்டிக் பர்சனே. இதுல வர ஃபேமஸ் ஒர்க் என்ன அப்படின்னா ரபி பென் எஸ்ரா, ப்ராஸ்பைஸ், கேலிபன் அப்பான் ஸ்டீபோஸ். அது அந்த ஸ்லைட்ல இருக்காது, நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. கேலிபன் அப்பான் ஸ்டீபோஸ், STEBOS, கேலிபன் அப்பான் ஸ்டீபோஸ். ட்ராமாட்டிக் பர்சனல்ல மொத்தம் எத்தனை ஒர்க் பாக்குறோம்? மைக் ஆன்ல தான் இருக்கா? 3. ஓகே ஓகே. மென் அண்ட் விமென்ல எத்தனை ஒர்க்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்? 4. மென் அண்ட் விமென் 51. வாய்ஸ் 51 poems. எஸ் 51 poems. Yes, 2 volumes பாக்குறோம். கிறிஸ்மஸ் ஈவ் அண்ட் ஈஸ்டர் டே எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு? 1850. 1850. ஓகே ஓகே. பைப்பர் ஆஃப் ஹாம்லின்ல வந்து எவ்வளவு ரூபா தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க? 1000. ஓகே. ட்ராமாட்டிக் பர்சனல்ல வர ஒர்க்ஸ் என்னலாம் அப்படின்னா ரபி பென் எஸ்ரா. இது வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ரபி அப்ரஹாம் இபின் பெஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ரியல் லைஃப் கேரக்டர். அவரை பத்தி தான் இன்ஸ்பயர் ஆகி இது வந்துட்டு இந்த ரபி பென் எஸ்ரா அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. இந்த போம் ஆக்சுவலா எதை குளோரிஃபை பண்ணுது இல்லைன்னா இதோட தீம் என்ன அப்படின்னா ஓல்டேஜை வந்து நல்ல பெருசா பேசுறாங்க. அதுதான் ரபி பென் எஸ்ரா. அண்ட் தென் ப்ராஸ்பெக்ட்ஸ் 1861ல வந்திருக்கு. இது லாட்டின் வேர்ட் ஆக்சுவலா. இதோட மீனிங் என்ன அப்படின்னா லுக்கிங் ஃபார்வர்ட் ஆர் லுக்கிங் அஹெட். ஓகேவா? இது எதுக்காக எழுதியிருப்பாரு அப்படின்னா 1861ல எலிசபெத் பாரட் ப்ரௌனிங் வந்து இறந்திருப்பாங்க. சோ நீ இல்லாத இந்த உலகத்துல என்னால இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ப்ராஸ்பெக்ட்ஸ் நான் சீக்கிரமா உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அண்ட் தென் இவரோட ஃபேமஸ் இல்லைன்னா இவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ற த ரிங் அண்ட் புக்ஸ் 1868ல இருந்து 1869 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இதை யாருக்காக டெடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலிசபெத் பாரட் ப்ரௌனிங்காக இந்த ஒர்க் வந்து டெடிகேட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a verse நாவல், ட்ராமாட்டிக் நரேட்டிவ் போம். ஓகேவா? இது ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல, பாம்பீலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படின்னா கவுண்ட் கிடோ பிரான்சிஸ் ஷினி. கவுண்ட் யாராவது ஒருத்தர் இந்த ஸ்பெல்லிங் மட்டும் சாட் பாக்ஸ்ல போடுங்க. பாம்பீலியாவோட ஹஸ்பண்ட் நேம் வந்து கவுண்ட் கிடோ பிரான்சிஸ் ஷினி அப்படின்றதான் வந்துட்டு அவரோட நேமு.
பாம்ஃபீலியா வந்து ஆக்சுவலா அவன் கொலை பண்ணியிருப்பான், அவன் ஹஸ்பண்டே வந்து கொலை பண்ணியிருப்பான். சோ இந்த கொலை பண்ணதை வந்து 9 பேர் 9 பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நரேட் பண்ணுவாங்க. அதுதான் ரிங் அண்ட் த புக்ஸ். இதுல வந்து மொத்தம் 2 நரேஷன் அவனோட ஹஸ்பண்ட் வச்சே போகும். ஓகேவா, 2 நரேஷன் அவனோட ஹஸ்பண்ட் வச்சே போகும். அண்ட் 2 நரேட்டிவ், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நரேஷன் யார் பண்ணுவா அப்படின்னா ஆதர் ஹிம்செல்ஃப். அதாவது நம்மளோட ப்ரௌனிங் பண்ற மாதிரி இருக்கும். 2 நரேஷன் அவ ஹஸ்பண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு லாங் ட்ராமாட்டிக் நரேட்டிவ் போம் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். மொத்தம் 12 புக்ஸ் இருக்கு. 4 வால்யூம்ஸா இது வந்து ஸ்பிளிட் ஆகி இருக்கு. ஓகேவா, இது ஆக்சுவலா 1698ல உண்மையிலே இந்த மர்டர் வந்து நடந்திருக்கும். 1698ல பாம்பீலியா அப்படின்ற ஒரு கேரக்டரை உண்மையாலே மர்டர் பண்ணிருப்பாங்க. அந்த மர்டர் ஸ்டோரியை தான் எடுத்து அவர் வந்து எழுதியிருப்பாரு, ரிங் அண்ட் த புக்ஸ். இது இவ்வளவுதான். அடுத்து இவரோட கொஞ்சம் மைனர் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பலோஸ்டியன்ஸ் அட்வென்ச்சர் 1871, பிரின்ஸ் ஹோஹென்ஷியல்ஸ் ஸ்குவாக்வா 1871, ஃபிஃபைன் அட் த ஃபேர், இது வந்து அலெக்சாண்ட்ரியன் கப்லெட்ஸ்ல எழுதியிருக்காங்க. 1872ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ரெட் காட்டன் நைட் கேப் கண்ட்ரி, இது வந்து 1873லயும், பெக்கியார்டோ வித் அதர் போம்ஸ் 1876லயும். இவர் வந்துட்டு எஸ்கேலிஸோட அகமெம்னான் ஒரெஸ்டியா ட்ரிலஜில வர ஃபர்ஸ்ட் ஒர்க்கை வந்து ராபர்ட் ப்ரௌனிங் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃப் அவங்க வந்துட்டு எஸ்கேலிஸோட ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் அப்படின்ற ஒர்க்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு எஸ்கேலிஸ் கிட்ட இருந்து 2 ஒர்க்ஸ் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒர்க்ஸ் லாஸ் சைசியாஸ் அண்ட் 2 poets ஆஃப் கிராசிக் அப்படின்றதான் இவரோட நெக்ஸ்ட் ஒர்க். ட்ராமாட்டிக் இடில்ஸ் 1879, ட்ராமாட்டிக் இடில்ஸ் செகண்ட் சீரிஸ் 1880. அசலாண்டோ அப்படின்ற ஒர்க் வந்து இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பிப்பா பாசஸ்க்கு இன்ட்ரடக்ஷன் யார் எழுதியிருப்பாரு அப்படின்னா அர்தர் சைமன்ஸ். ஓகேவா, பிப்பா பாசஸ் அப்படின்ற ஒர்க் எதுல பார்த்தோம்? பிப்பா பாசஸ் Bells and Pomegranates first work. எஸ், பெல்ஸ் அண்ட் பொமிகிரானட்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் ஒர்க். அதுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அர்தர் சைமன்ஸ் அப்படின்றவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, பெல்ஸ் அண்ட் பொமிகிரானட்ஸ்க்கு இன்ட்ரடக்ஷன் அர்தர் சைமன்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த அர்தர் சைமன்ஸோட ஒய்ஃப்காக இவர் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, அசலாண்டோ. இதுதான் இவரோட லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் இதுல 30 போம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ப்ரொலாக் எபிலாக் எல்லாம் சேர்த்து 30 போம் இருக்கு. அண்ட் இட் இஸ் டெடிகேட்டட் டு மிஸ்ஸஸ் அர்தர் சைமன்ஸ். அண்ட் இவரோட சானட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ஹெலன் ஸ்டார், Why I'm Liberal, to Edward Fitzgerald. To Edward Fitzgerald is actually என்ன ஒர்க் அப்படின்னா கொஞ்சம் சட்டையர் பண்ணி சொல்ல வேண்டாம், கொஞ்சம் கண்டாமினேட் பண்ணி எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா எட்வர்ட் ஃபிட்ஸெரால்ட் வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபான ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஒய்ஃபான எலிசபெத் பாரட் ப்ரௌனிங்கை பார்த்து கொஞ்சம் சட்டையரிக்கலா கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாரு. சோ இவர் வந்து இந்த 2 எட்வர்ட் ஃபிட்ஸெரால்ட் அப்படின்ற ஒர்க்ல வந்து நல்ல வேலை நீ பண்ண கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு என் ஒய்ஃப் உயிரோட இல்லப்பா அப்படின்ற மாதிரி இவரை கொஞ்சம் திட்டியும் கொஞ்சம் வருத்தப்பட்டும் இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா, சாவேஜ் அட்டாக் ஆஃப்டர் ப்ரௌனிங் ரேடட் டிஸ்பாரேஜிங் reference to his wife in one of Fitzgerald's posthumously published letters. ஓகேவா, இந்த லெட்டர்ஸ்ல வந்துட்டு எலிசபெத் பாரட் ப்ரௌனிங் பத்தி அவர் கொஞ்சம் தப்பான விதத்துல பேசியிருப்பாரு. சோ அதை கண்டாமினேட் பண்ற விதமா இவர் வந்து எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காங்க? ராபர்ட் ப்ரௌனிங். எஸ், ராபர்ட் ப்ரௌனிங். ராபர்ட் ப்ரௌனிங் அவ்வளவுதான், டீவியேஷன்ஸோட இருக்கு. ஸோ ஐ வில் ஷேர் திஸ் ஃபைல் இன் தி குரூப். இதுவரை பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ. No. ஓகே ஓகே, நோ டவுட்ஸ் இல்ல அப்படின்னா we can wind up. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you, dear.